أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் குறைச்சிக்கணும். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் ஒரு மாநாட்டை போல நாம் திரண்டு அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். பெருவாரியாக முஸ்லிம்கள் மட்டுமே குழுமி இருக்கிற ஒரு கூட்டத்தில் எது இஸ்லாம் என்பதை பேச வேண்டிய தேவை தற்போது நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தில் இன்றைக்கு ஏராளமான இயக்கங்களை, பிரிவுகளை, கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகளை நாம் கண்டு வருகிறோம். ஆனாலும் அவர்கள் அனைவரிடத்திலேயும் இஸ்லாம் என்றால் எது என்ற கேள்வியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அனைவருமே ஒரு ஏற்கத்தகுந்த சரியான பதிலை தம்முடைய வாய்மொழியாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எது இஸ்லாம் என்பதை மேலோட்டமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு ஏற்பட்டாலும் கூட முஸ்லிம்களை பொறுத்தவரை எது இஸ்லாம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது எதை சொன்னால் அவர் இஸ்லாத்திற்குள் நுழைவாரோ, முஸ்லிமாக ஆகிவிட்டார் என்று அனைவராலும் கருதப்படுவாரோ, அந்த திரு கலிமாதான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரமாக இஸ்லாமாக இருக்கிறது. புதிதாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார் என்றால் அவர் எந்த பிரிவினரிடத்திலே போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும், ஏற்றுக்கொண்டதாக வாய்மொழியாக உத்தரவாதத்தை தந்தாலும் அதற்காக அத்தனை பிரிவினர்களுமே, முஸ்லிம்களில் இருக்கிற அத்தனை பிரிவினர்களுமே சொல்லிக் கொடுக்கிற வாக்கியம் ஒரே வாக்கியம்தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவைத்தான், என்ற ஒரு வாக்கியத்தை, சொற்றொடரைத்தான் அத்தனை பேருமே புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? இதை ஏற்கிறவர் யாரோ, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகம் என்ன கருத்தை சொல்கிறதோ அந்த கருத்தை யார் ஏற்றுக்கொள்கிறாரோ, யார் அதை தன்னுடைய வாழ்வியலாக ஒத்துக்கொள்கிறாரோ அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார் என்பதுதான் அதனுடைய கருத்து. இந்த கருத்திலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. முஸ்லிம்களில் இருக்கிற அத்தனை பிரிவினருமே ஒத்துக்கொள்கிற ஒரு அடிப்படையான கருத்தாக இந்த கருத்து அமைந்திருக்கிறது. அப்படியானால் அதைத்தான் நாமும் இங்கே சொல்ல இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக நாம் சொல்லி வருகிற இஸ்லாமிய போதனையும் அதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுதான் இஸ்லாம். இதைத்தான் நாமும் சொல்லுகிறோம். இதைத்தான் சமூகத்திலே இருக்கிற அத்தனை பிரிவினர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஊரிலே இருக்கிற ஆலிம்கள், உலமாக்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை, அனைவராலும் பேசப்படுகிற ஒரு செய்தியை, அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு கருத்தை அனைவரையும் கூட்டி வைத்து சொல்ல வேண்டிய தேவை என்ன? அது ஒரு தேவையற்ற காரியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் தெரிந்ததை சொல்வதற்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அதற்காக விளம்பரம் செய்து மக்களை திரட்டி அமர வைத்து அங்கே அந்த கருத்தை திரும்ப சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. பிறகு நாம் ஏன் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம் என்றால், எது இஸ்லாம் என்ற கேள்விக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இதுதான் இஸ்லாம் என்று அத்தனை பேரும் சொல்லுவார்கள். ஆனால் சொல்லிய கூற்றை புரிந்து சொல்கிறார்களா? தாங்கள் எதை சொன்னார்களோ அதை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா
என்பதை அலசி ஆராய்கிற பொழுது அதிலே பெருவாரியான முஸ்லிம்கள் தோல்வியடைந்து விடுவதை பார்க்கிறோம். அந்த கருத்தை புரிய வைப்பதற்குத்தான் நீங்கள் வாய்களில் சொல்லிக் கொண்டிருக்கிற வாக்கியம் அதனுடைய பொருள் என்ன என்பதை புரிந்து சொல்கிறீர்களா, புரியாமல் சொல்கிறீர்களா, அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களா, அல்லது வாய் வார்த்தையோடு நிறுத்திக் கொண்டீர்களா என்ற சிந்தனைகளை எல்லாம் ஏற்படுத்துவதற்காகத்தான் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பை நாம் இங்கே தேர்வு செய்திருக்கிறோம். முதலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் 2 பகுதிகள் இருக்கின்றன. முதல் பகுதி லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்கு என்ன பொருள்? பாடர் பாடத்திலே நம்முடைய மக்தபு மதரசாக்களிலே நாம் படித்திருப்போம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இது அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு கருத்து தான், மாற்று கருத்தும் கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற கலிமாவின் சொல்ல என்ன சொல்கிறது? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கருத்தும் அதற்குள்ளே இருக்கிறது. இறைவனை வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரிய இறைவன், இறைவன் வணக்கத்திற்கு உரியவன், அந்த கருத்து அந்த கலிமாவிற்குள்ளே இருக்கிறது. ஆனால் அதைவிட மிக முக்கியமாக அதற்குள்ளே இருக்கிற இன்னொரு கருத்து, மக்களுக்கு இறைவன் சொல்ல நினைக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து என்ன என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவனை வணங்குவதை போல வேறு யாரையும் வணங்காதீர்கள், இறைவனுடைய இடத்தில் வேறு யாரையும் வைக்காதீர்கள், இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வேறு யாருக்கும் கொடுக்காதீர்கள், இறைவன் யாரை போன்றவனும் அல்ல, இறைவனை போல யாரும் இல்லை. இந்த கருத்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக உலகத்திற்கு சொல்கிறது. இந்த கருத்தை இந்த கருத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் புரிந்திருக்கிறார்களா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் என்று மேம்போக்காக சொல்லிக் கொண்டிருக்கிற மக்கள் வணக்கத்தை அல்லாஹ்விற்கு மாத்திரமே உரித்தாக்குகிறார்களா? அல்லாஹ்வை போன்ற உலகத்தில், அகில உலகத்தில் யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது என்ற கருத்தை தங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்களா என்று ஆய்வு செய்து பார்த்தால் முஸ்லிம்கள் இதிலே தோல்வியடைந்து இருக்கிறார்கள். முஸ்லிம் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்த கருத்தை புரிந்து சொல்வதிலே பிழை செய்து கொண்டு தவறிழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலிலே உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு பகுதிக்கு நபியாக அனுப்பி வைத்தான். அவர்களுடைய தூதுத்துவ செய்தி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பொதுவானது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த பகுதிக்கு இறைவன் தூதராக முதலாக அனுப்பி வைத்தானோ அந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தானா? அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன் சர்வ சக்தி படைத்தவன், அவனைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்ற கருத்தை சொல்வதற்காக நபிகள் நாயகத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தானா என்று கேட்டால், இறைவனை வணங்க வேண்டும் என்ற கருத்தை சொல்வதும் நபிகளாருடைய வருகையின் காரணங்களில் ஒன்று. ஆனால் இறைவனை அறிமுகப்படுத்தவோ இறைவனை வணங்குங்கள் என்று கற்றுத்தர வேண்டிய தேவையோ நபிகள் நாயகம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்திற்கு ஏற்படவே இல்லை. ஏன் ஏற்படவில்லை? நபிகள் நாயகம் அவர்கள் வருவதற்கு முன்பே அந்த சமுதாயம் அல்லாஹ்வை அறிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதை எல்லாம் புரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய பல்வேறு ஆற்றல்களை தெரிந்து வைத்திருந்தார்கள். இதற்கு ஏராளமான சான்றுகளை வரலாற்று ரீதியாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும், திருமறை குர்ஆனில் இருந்தும் நாம் படித்து அறிந்து கொள்ள முடியும். வரலாற்று அடிப்படையிலே சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் பெயர் என்ன? அப்துல்லா. அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்துல்லா என்பது ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருடைய பெயர். அப்துல்லா என்பதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அர்த்தம். இந்த அப்துல்லா என்ற பெயரை யார் வைத்தது? எப்பொழுது வைத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 40 வயதிற்கு பிறகுதான் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுவரைக்கும் இறைவனை பற்றிய அறிவு நபிகளாருக்கு கிடையாது, இஸ்லாத்தை பற்றிய துளி அளவிற்கு கூட சிந்தனை நபிகள் நாயகத்திற்கு கிடையாது. இது திருமறை குர்ஆனே சொல்லுகிறது. இப்படி சொன்ன உடனே சில பேர் உடனே வரிந்து கட்டி கொண்டு பேசுவார்கள். பார்த்தீர்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40 வயசு வரைக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது நாம சொல்லல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். உமா குந்த தத்ரீமல் கிதாபு வலல் ஈமான். நபியே,
வேதம் என்றால் என்ன, இறை நம்பிக்கை என்றால் என்ன, எதுவுமே தெரியாதவராகத்தான் நீர் இருந்தீர். நபிகளாருடைய ஆரம்பகால வாழ்க்கை எதுவும் தெரியாது. உம்மை உமது இறைவன் வழி தவறியவராக கண்டு உமக்கு அவன் வழிகாட்டினான். ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் நேர் வழியில் இல்லை. அவர்களுடைய 40 வயது வரைக்கும் இஸ்லாம் என்ற நேரான பாதை நபிகளாருக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் 40 வயதிற்கு பிறகுதான் இஸ்லாத்தை அறிந்து அதனை போதனை செய்ய துவங்குகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய தந்தை, அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது என்றால் எப்பொழுது வைக்கப்பட்டது? நபிகளார் பிறப்பதற்கு முன்பே வைக்கப்பட்டது. அப்படியானால் நபிகளாருடைய வயதிலே ஒரு 40 வயதை கழித்து விடுங்கள். நபிகளார் இஸ்லாத்தை சொல்வதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே, அப்பொழுதுதான் நபிகளார் பிறக்கிறார்கள். அப்பொழுது கூட அப்துல்லா பெயர் வைக்கப்படவில்லை. அதற்கு முன்னதாக நபிகளாருடைய தந்தை பிறக்கிறாரே, அப்பொழுது அந்த பெயர் வைக்கப்படுகிறது. எப்படி குறைத்து குறைத்து மதிப்பிட்டாலும் ஒரு 20-25 ஆண்டுகளாவது அதற்கு முன்னர் இருக்கும். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய தந்தை பிறந்திருப்பாங்களே, அப்ப அவங்களுடைய பாட்டனார் அந்த பெயரை வைக்கிறார். அப்துல் முத்தலிப் தான் நபிகள் நாயகத்தினுடைய தந்தைக்கு அப்துல்லா என்ற பெயரை வைக்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் பிறக்கவே இல்லை. நபிகள் நாயகத்தை பெற்றெடுத்த தந்தை தான் அப்பொழுது பிறந்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே அப்துல்லா என்ற சொல் வைக்கப்படுகிறது. அல்லாஹ்விற்கு அடிமை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த சமுதாயம் அல்லாஹ்வை அறியாதவர்களா? மிக தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு? அல்லாஹ்தான் படைப்பாளன், அல்லாஹ்தான் எஜமானன், நாம் அனைவரும் அவனுடைய அடிமைகள். இந்த அளவிற்கு புரிந்திருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று தன்னுடைய மகனுக்கு அவரால் பெயர் சூட்ட முடிந்திருக்கிறார். அதே போல திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஏற்கனவே இறைவனை அறிந்திருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகளை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே நீங்கள் அந்த மக்களிடத்தில் போய் கேளுங்கள். என்ன கேளுங்கள்? ஒரு 10-12க்கு மேற்பட்ட கேள்விகளை சொல்லித் தருகிறார். இன்னென்ன கேள்விகளை எல்லாம் கேளுங்கள். வலையின் சால்தகும் மன் ஹலக சமாவாதி வல்லாரும், வானங்களை படைத்தவன் யார்? உங்கள் மக்களிடத்திலே கேளுங்கள். எந்த மக்கள்? நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலே வாழுகிற பொழுது இஸ்லாத்தை அறியாமல், இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல், இறை மறுப்பாளர்கள், இறைவனுக்கு இணை கற்பித்த முஷ்ரிக்குகள் என்று யாரை பற்றி பேசுகிறோமோ அப்படிப்பட்ட காபிர்களிடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள். என்ன கேளுங்கள்? மன் ஹலக சமாவாதி வல்லாரும், வானங்களை படைத்தது யார்? கேளுங்கள். பூமியை படைத்தது யார்? கேளுங்கள். கேள்விகளா அடுக்கிறான். மன்னல் செலவிட சமாய் மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைக்கிறவன் யார்? கேளுங்கள். அருளவின் பாதி மோதிகா, அந்த தண்ணீரின் மூலமாக செத்து கிடக்கிற பூமிக்கு உயிர் ஊட்டுபவன் யார்? கேளுங்கள். வலையின் சார்த்தவும் மண் கலக்கவும், அவர்களை படைத்தது யார்? கேளுங்கள். பாதுகாக்கின்றவன் யார்? கேளுங்கள். பாதுகாக்கப்படாதவன் யார்? கேளுங்கள். உணவளிப்பவன் யார்? கேளுங்கள். உணவளிக்கப்படாதவன் யார்? கேளுங்கள். மகத்தான அரிசிக்கு அதிபதி யார்? கேளுங்கள். இப்படி ஏராளமான கேள்விகளை கேட்டு அல்லாஹ்வே பதில் சொல்றான். இப்படி நீங்கள் கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் தெரியுமா? லயகூலுன்னல்லாஹ், அத்தனை கேள்விகளுக்கும் அல்லாஹ்தான் என்று பதிலளிப்பார்கள். வானத்தை படைத்தது அல்லாஹ், பூமியை படைத்தது அல்லாஹ், மழையை தருபவன் அல்லாஹ், சுகத்தை தருபவன் அல்லாஹ், உணவை தருபவன் அல்லாஹ், பாதுகாப்பை தருபவன் அல்லாஹ். இப்படி அனைத்தையும் படைத்து ரட்சிக்கின்ற இறைவன் அல்லாஹ் என்பதை அறிந்திருந்தார்கள். அவனே உயர்ந்த கடவுள் என்பதை ஒத்துக்கொண்டிருந்தார்கள். மகத்தான அரிசி என்று ஒன்று இருக்கிறது, அந்த அரிசிக்கு அதிபதியாக அல்லாஹ் இருக்கிறார், அதை கூட அறிந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்மள பல பேருக்கு அது கூட தெரியல. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். பதில் யாரா இது சொல்றது? வெங்கடசாமியா, சுப்பிரமணியனா? அவன் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, அவன் நம்பிக்கை அது. கடவுள் என்பவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். துரும்புல இருக்கிற அவன துரும்பு மாதிரியா? இறைவன் அப்படிப்பட்ட அற்பமானவனா? திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா, அளவற்ற அருளாளன் அரிசின் மீது வீற்றிருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட கண்ணியமானவன், கம்பீரமானவன், உலகத்தை படைத்தாளுகிற சர்வசக்தன். அப்படிப்பட்ட அல்லாஹ் நீ குப்பையாக்கி போடுற குப்பையில வந்து உட்கார்ந்துருப்பானா? ஈலையும் எறும்புலையும் உட்கார்ந்து நீங்க குப்பை போடுற குப்பைகள்ல தூசிகளில் வந்து அமர்வானா?
அங்கிருக்கிறான், அங்கிருந்து நம்மை கண்காணிக்கிறான். இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள், பல தலைமுறைகளாக முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்கு அரிசன் ஒன்று இருக்கிறதா? இறைவனுக்கு ஆசனம் உண்டா? அந்த ஆசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறானா? அந்த ஆசனம் எங்க இருக்கிறது என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியாமலே தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிற மக்களுக்கு மத்தியிலே யாரை பார்த்து காபிர்கள் என்று சொல்லுகிறோமோ, யாரை பார்த்து முஷ்ரிக்குகள் என்று சொல்லுகிறோமோ, யாரெல்லாம் நபிகள் நாயகத்தையும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தையும் அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களோ அப்படிப்பட்ட கயவர்கள் என்று விமர்சிக்கிறோமோ, அவர்கள் சொன்னார்கள் அளவற்ற அருளாளன், அந்த அரிசுடைய அதிபதி அல்லாஹ் என்று சொன்னார்களே. இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையா? ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கிற அல்லாஹ்வை பத்தி இவ்வளவு அழகாக இவ்வளவு அற்புதமாக புரிந்து வைத்திருந்தார்களே, இவர்களுக்கு இறைவன் அல்லாஹ் இருக்கிறார் என்பதை சொல்ல வரவில்லை நபிகள் நாயகம். வேறு எதற்கு வந்தார்கள்? இறைவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவை எதுவும் இல்லை, இதை சொல்ல வந்தார்கள். இறைவனின் இடத்தில் யாரையும் வைக்காதீர்கள், அதை சொல்ல வந்தார்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை விட அல்லாஹ்விற்கு செலுத்துகிற வணக்கத்தை அவனை தவிர வேற யாருக்கும் செலுத்தாதீர்கள், இதை சொல்ல வந்தார்கள். அல்லாஹ் வணங்குறதுக்கு அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. 10-11 இதுல என்ன இருக்குது? அல்லாஹ்வை வணங்கிட்டு போறது. எத்தனையோ பேரை வணங்குறோம், அவனை ஒரு ஓரத்தில் வச்சுக்குவோம், அவனை ஒரு முக்கியமான ஆளா வச்சுக்குவோம் என்று அவர்கள் சொல்ல தயாராகத்தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்பதை சொல்வதற்கு அல்ல. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், அல்லாஹ்வுடைய இடத்தில் வேறு யாரையும் வைக்காதீர்கள், இதை சொல்வதற்குத்தான் நபிகள் நாயகம் அல்லாஹ்வால் உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கருத்தை சொல்ல வந்தார்களோ அந்த கருத்தை சரியாக நாம் உள்வாங்கி இருக்கிறோமா? உள்வாங்குவதாக இருந்தால் அதற்கு இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கிட்டேன். வணங்காம இருக்கணும்னா வணக்கம் என்றால் என்ன அதை தெரிஞ்சிருக்கணும். எதுவெல்லாம் வணக்கம் அதை தெரிஞ்சாதான் இந்த வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு நான் செலுத்தாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, எல்லாம் ஓகே. யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, முஸ்லிம்களிடத்துல எந்த பிரிவினரிடத்துல கேளுங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையாவது வணங்கலாமா? கூடவே கூடாது என்பார்கள். தர்காக்களில் போய் கையேந்தி நிற்பார்கள், அல்லாஹ்வை தவிர யாரையாவது வணங்கலாமா? கூடவே கூடாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், அவன்கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லுவார்கள். பிரச்சனை எங்க? வணக்கம்னா என்னன்னு தெரியல, அங்கதான் சிக்கல். வணக்கம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள். நம்ம இன்றைக்கு தெரிந்து வைத்திருக்கிற ஏராளமான வணக்கம் இருக்கிறது. தொழுகை அது ஒரு வணக்கம், நோன்பு அது ஒரு வணக்கம், ஹஜ்ஜி அது ஒரு வணக்கம், ஜகாத் அது ஒரு வணக்கம். இதெல்லாம் வணக்கம் தானே? இந்த வணக்கத்தை முஸ்லிம்கள் யாருமே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்து நாம் கேள்விப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது ஹஜ் பண்ணி இருக்கிறாங்களா? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது சுபு தொழுது இருக்கிறாங்களா? இன்னைக்கு முகரு எங்க வீட்டு பெரியவருக்கு, நேத்தைக்கு சுபுகு பக்கத்து வீட்டு அவுளியாவுக்கு, யாரும் சொல்றது இல்லை. அல்லாஹ்விற்கு தான் தொழுகை, அல்லாஹ்விற்கு தான் நோன்பு, அல்லாஹ்விற்கு தான் ஹஜ்ஜி, அல்லாஹ்விற்காக தான் ஜகாத்து தெளிவாக இருக்கிறார்கள். காரணம், தொழுகை என்பது ஒரு இபாதத், வணக்கம். நோன்பு என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். ஹஜ் என்பது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். எதுவெல்லாம் வணக்கம் என்று புரிந்திருக்கிறார்களோ அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நம்முடைய சமுதாயம் கொடுப்பது கிடையாது. இவ்வளவுதான் வணக்கமா? வேற வணக்கம் கிடையாதா? இன்னும் பல வணக்கங்கள் இருக்கிறது. நபிகளார் பட்டியலிடுகிறார்கள், அதிலே முதலிடத்திலே வைக்கிறார்கள் அத்ஆவு ஹுவல் இபாதா. துஆ இருக்கிறதே அது ஒரு வணக்கம். நம்ம சில விஷயங்களை வணக்கம்னே நினைக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு சாதாரணமான செய்தி, ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஒருவர் தொடர்பு கொள்கிற பொழுது பயன்படுத்திக் கொள்கிற ஒரு தேவையான செய்திகள் என்று சிலவற்றை நாம் சர்வ சாதாரணமாக வணக்கம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் அதை வணக்கத்தின் பட்டியலில் வைத்திருக்கிறது. எதுவெல்லாம் வணக்கம் என்று தெரியவில்லையோ அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கதான் பிரச்சனை. இந்த வணங்கிறவங்களை
அவங்களை குறை சொல்ல முடியாது. ஏன்? தெரிஞ்சு விளங்கல. அல்லாஹ்வை விட்டு விட்டு முஸ்லிம்களில் பல பேர் வேறு பலரை வணங்குகிறார்கள். அவர்களிடத்திலே போய் கேட்டால் நாங்கள் வணங்கவில்லை என்று சொல்வார்கள், இறைவனைத்தான் வணங்குகிறோம் என்று சொல்வார்கள். பிரச்சனை என்ன? அவர்களுக்கு எதுவெல்லாம் வணக்கம் என்று தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், துஆ அது ஒரு வணக்கம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? துஆ அதெல்லாம் ஒரு வணக்கமா? நம்ம தேவையை கேட்கிறோம், எத்தனையோ பேர்ட்ட கேட்கறது இல்லையா? அது மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிறோம். நோய் வருது, டாக்டர்கிட்ட போய் மாத்திரை கேட்கறது இல்லையா? ஊசி போட சொல்றது இல்லையா? துணி கடைக்காரர்கிட்ட போய் துணி கேட்கறது இல்லையா? எத்தனையோ பேர் இடத்துல எத்தனையோ உதவிகளை கேட்பது இல்லையா? அது போல அல்லாஹ்விடத்துல நாம ஒரு உதவி கேட்கிறோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சாதாரண செய்தி. இறைவனிடத்திலே கேட்பதை போல் பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே, மேல் வீட்டுக்காரரிடத்திலே, கீழ் வீட்டுக்காரரிடத்திலே, முதலாளி இடத்திலே, தொழிலாளி இடத்திலே, மருத்துவரிடத்திலே, இன்னவர ஊழியர்களிடத்திலே எத்தனையோ உதவிகளை கேட்டு பெறுவதை போல, ஒருவருக்கொருவர் செய்வதை போல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், அத்துஆவு ஹுவல் இபாதா, துஆ செய்வது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ உங்க தேவைக்கு செஞ்சுக்கிற மேட்டர் இல்ல, அது மிகச்சிறந்த ஒரு வணக்கம். அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஓதுகிறீங்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்ல, ஃபாத்திஹா ஓதாட்டி சூரா தொழுகை கூடுமா? லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹா சூரா ஓதாத தொழுகை கிடையாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபாத்திஹா சூராவை ஓதுகிறோம்? அல்ஹம்து சூரா ஓதுறோம். காலையில சுபுகுல ஆரம்பிச்சு இஷா வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. சுபுவுக்கு முன் சுன்னத் 2 ரக்காத்து 2 தடவை ஓதுகிறோம். ஃபர்து 2 ரக்காத்து 2 தடவை ஓதுகிறோம். ஒரு நேர தொழுகையிலே 4 தடவை, அடுத்த நேரத்திலே 8 தடவை, இன்னொரு நேரத்திலே 10 தடவை. இப்படி திரும்ப 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 நாம் ஓதிக்கொண்டிருக்கிற சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? அதிலே நாம் சொல்லுகிறோம், வ இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னிடம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். உன்னிடம் உதவி தேடுகிறோம் என்றல்ல, உன்னை வணங்குகிறோம் என்றல்ல, உன்னைத்தான் வணங்குறோம், உன்னை தவிர வேற யாரையும் வணங்கல. வையாக நஸ்தஈன், உன்கிட்ட தான் உதவி கேட்கிறோம், வேற யார்ட்டையும் கேட்கல. இந்த உதவிக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே கேட்கிற துஆ என்ற உதவி. இறைவனிடத்திலே கேட்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அப்படி உதவி கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் உன்னிடம் மட்டும்தான் இந்த உதவியை கேட்போம், வேற யார்ட்டையும் கேட்க மாட்டான்ல. எப்படி? அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறீங்க. அல்லாஹ்வை நீங்க பார்க்கல, அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். ஒண்ணு. இரண்டாவது என்ன? அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், நேரடியாக அல்லாஹ் தரமாட்டான், ஆனால் நாம் அறியாத புறத்திலே அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். 2. உங்க கண்ணுக்கு தெரியல அல்லாஹ், ஆனா அல்லாஹ் கேட்கிறான். கண்டிப்பா நம்ம பேசுறது அல்லாஹ் காதுல விழுது, அல்லாஹ் கவனிக்கிறான் என்று நம்புகிறோம். அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அந்த அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான் என்று நம்புகிறோம். அந்த பதிலும் எப்படி இருக்கும்? நேரடியாக இருக்காது, மறைமுகமாக நாம் அறியாத விதத்திலே அல்லாஹ் நமக்கு பதிலளிப்பான். அல்லாஹ் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்ட உடனே கையேந்தி கேட்டுக்கிட்டே இருக்கும், டொப்புன்னு வாரத்துல இருந்து போடுவானா? அப்படி யாரும் நம்பல. அல்லாஹ் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவான். தொழுது முடிச்சிட்டு துவா கேட்டுட்டு வெளியே போனோம்னா திடீர்னு ஏதாவது ஒரு வேலையை கொடுப்பான், வேலையில சம்பாதிப்போம், சம்பாத்தியம் பரக்கத்தா வந்து விழும். அது அல்லாஹ் காட்டுகிற வழி. இந்த நம்பிக்கையோடு கேட்கப்படுகிற, இந்த விதத்திலே இந்த கோணத்திலே கேட்கப்படுகிற உதவிக்கு பெயர் துஆ. அந்த துஆவை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று ஒவ்வொரு நாளும் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் நமக்கு சொல்றானே, நாம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே. இப்பொழுது பிரச்சனைக்கு வாருங்கள், நாம் அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் பிரார்த்திக்காமல் இருக்கிறோமா? நம்மிடத்திலே சில வருடங்களுக்கு முன்னால் மரணித்து விட்ட பெரியார்களை, நல்லவர்களாக நம்மால் கருதப்பட்டவர்களை, அவுலியாக்கள் மகான்கள் என்றவர்களுக்கு பெயர்களை சூட்டி வைத்துக் கொண்டு அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி இருக்கிறோம். அந்த தர்காக்களில் வாசல்களில் போய் நின்று கொண்டு, அவுலியாக்களே, மகான்களே, நாதாக்களே, பெரியார்களே, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். என் மகளுக்கு கல்யாணம் ஆகல, நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு பிள்ளையே பிறக்கல, குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட்ல சிக்கல் சீக்கிரம் தீர்த்துவீங்க. விசா கிடைக்கிறது தாமதமாகிறது, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. என் மகனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு, நீங்க குணமாக்குங்க. எத்தனை கோரிக்கைகள், ஆரோக்கியத்தை பற்றி, அறிவை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் பற்றி அங்கே போய் நின்று கொண்டு அவுலியாக்களே எனக்கு கையேந்திரமே. துஆ என்பது அல்லாஹ்விடத்திலே செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்க போய் அவுலியாட்ட கேட்கிறீங்களே. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உங்களுடைய வாய் சொன்னது. ஆனா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடவடிக்கை அல்லாஹ்விடத்திலே வணக்கம் பண்ணலாம், அவுலியாவிடத்திலே வணக்கம் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சிட்டீங்களே. இது அதான அர்த்தம்? கேட்டா விளக்கம் கொடுப்பாங்க. என்ன விளக்கம்? அப்படியெல்லாம் கிடையாது. சாதாரணமா ஒருத்தர் அக்கம் பக்கத்தை உதவி கேட்கறது இல்லையா, அது மாதிரி நாங்க அவுலியாட்ட கேட்டோம். நீங்க அது மாதிரி கேட்கல. அது மாதிரி கேட்டால் அது குற்றம் இல்லை. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே திடீரென்று 10,000 ரூபாய் கடன் கேட்டீர்களே, அதே போல அவுலியாவிடத்திலே நீங்கள் 10,000 ரூபாய் கடன் கேட்டிருந்தால் அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே எப்படி கேட்போமோ அதே போல நீங்கள் அவுலியாக்களிடத்தில் கேட்கிறீர்கள். ஒரு அடியாரிடத்தில் எப்படி கேட்போமோ அப்படி கேட்கவில்லை. அடியாரிடத்தில் எப்படி கேட்பீர்கள்? முதல்ல அவருக்கு காது கேட்கணும், அப்பதான் கேட்பீங்க. காதே கேட்காத போய் பின்னாடி நின்னுக்கிட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு கத்துவீங்களா? ஒரு அடியாரிடத்தில் கேட்பதாக இருந்தால் அதற்கு சில இலக்கணங்கள் இருக்கிறது, அதை பின்பற்றித்தான் கேட்பீர்கள். தகுதியுள்ள ஆளா செக் பண்ணுவீங்க, தருவாரா தரமாட்டாரா யோசிப்பீங்க, அவருக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணுவீங்க, எந்த நேரத்தில் கேட்டா தருவாரு சிந்தனை பண்ணுவீங்க. எல்லாவற்றையும் கவனித்து போய் கேட்பீங்க. அவர் பேசுவாரு, விரும்பினா தருவாரு, விரும்பினாட்டி தரமாட்டேன்னு சொல்லுவாரு. இது ஒரு அடியாரிடத்திலே கேட்கிற விதம். அவர் ஆளே இல்ல, இருக்காரா இல்லையா தெரியல, கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல, எங்கேயோ இருக்கிறாரு, எந்த தொடர்பும் இல்ல, அவர்கிட்ட போய் நின்னுகிட்டு அவர் வீட்டு வாசல போய் நின்று கேட்பீங்களா? ஆளை பார்க்கல, ஆள் இருக்கே தெரியல, இருக்கா இல்லையா புரியல, பெரிய பணக்காரரு வாசல போய் நின்னுகிட்டு மாமா திடீர்னு ஒரு 5,000 ரூபாய் செலவுக்கு தேவைப்படுது கொடுங்க கத்துவீங்களா? ஏன்டா ரோட்ல இருந்து பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிற, அவர் வீட்டுல இல்லடா வெளியூர் பரவாயில்ல அப்படின்றீங்களா? அவுலியாக்கள் இடத்துல அப்படித்தானே கேட்கிறீர்கள். அவர் இருக்கிறாரா இல்லையா தெரியாது. அல்லாஹ்விடத்தை எப்படி கேட்பீர்கள்? நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை ஆனாலும் அல்லாஹ் பார்க்கிறார். அதே போல நான் அவுலியாவை பார்க்கவில்லை ஆனாலும் அவுலியா என்னை பார்க்கிறார். அதே போல நான் அவரிடத்திலே கேட்டால் அவர் எனக்கு உதவி செய்வார். எப்படி? பக்கத்து வீட்டுக்கார 10,000 ரூபாய் கேட்ட உடனே பணத்தை தூக்கி தருவாரு, அந்த மாதிரி உதவி செய்ய மாட்டாரு. அல்லாஹ் எப்படி அறியாத புறத்திலே உதவி செய்வாரோ அப்படி இந்த அவுலியாவும் உதவி செய்வார். எந்த தர்காவிலையாவது போய் கையேந்தினீங்களே, புள்ள வேணும்னு சொன்ன உடனே தப்புன்னு கபரை உடைச்சுக்கிட்டு உள்ள இருந்து ஒரு புள்ளைய தூக்கி தந்தார் அவரு? செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்ன உடனே உடைச்சு இந்தா வச்சுக்க, கதைக்கு வேணால் பயன்படும். சொல்லுவாங்க செத்தும் கொடை கொடுத்தாரு சீதக்காரி. என்னடா கொடை கொடுத்தாரு? ஒருத்தர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்க, கபருஸ்தால போய் நின்னுக்கிட்டு டக்குனு கபரு உடஞ்சு வெளியே வந்துச்சா, கை விரல பார்த்தா தங்க மோதிரமா உருவிட்டு வந்துட்டாங்க. அப்படி அவரு தந்தால் தாராளமா போங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க, செலவுக்கு ரொம்ப தேவைப்படுது, ஆட்சேபனே கிடையாது. அவுலியாட்ட கேட்காத, தர்காவுக்கு போகாத. என்ன காரணம்? நீ பணக்காரன் ஆயிடக்கூடாது, நீ பிள்ளை பத்திர கூடாது, உனக்கு கல்யாணம் நடந்துடக்கூடாது. அதுவா? எதுக்கு தர்காவுக்கு போக கூடாதுன்னு சொல்லுகிறோம்? உதவிகள் கிடைத்தால் எங்க வேணாலும் போய் உதவி வாங்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யாமல், உதவிகளை பெறாமல் உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது. ஆனால் இறைவனிடத்தே உதவி கேட்டால் அந்த இறைவன் எப்படி உதவி செய்வானோ அதே போல நினைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பதை போல வேறு எந்த அடியாரிடத்திலும் கேட்டு விடாதீர்கள். அதுதான் எங்களுடைய பிரச்சனை. நாங்க சொல்ற வாதமே அதுதான். நீங்க அவுலியாட்ட போய் கேட்கிறீங்க, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறீங்க. அல்லாஹ் எப்படி தருவானோ அப்படி இவரும் தருவார் என்று நம்புகிறீர்கள். அங்கதான் பிரச்சனை.
இப்ப சொல்லுங்க, நாங்க சொல்றது தப்பா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நீங்கள் விளங்கியது தப்பா? அதற்கு நாங்கள் சொல்லுகிற விளக்கம் தப்பா? எது தவறு? காதுகளில் பஞ்சுகளை வைத்து அடைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பகைமையா? உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமா? எதற்கு இந்த விளக்கங்களை எல்லாம் மேடை போட்டு பேச வேண்டிய தேவை வந்தது? நீங்கள் இஸ்லாமியர் என்று சொல்லிக்கொண்டு, அல்லாஹ்வை நம்புவதாக சொல்லிக்கொண்டு நாளை மறுமை வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்களே. வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உங்கள் நாவு சொல்கிறது. வணக்கம் என்றால் என்ன என்று தெரியாத காரணத்தால் அவுலியாக்களிடத்திலே போய் அல்லாஹ்வுடைய வணக்கத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல இன்னொரு வணக்கம் இருக்கிறது. அது என்ன வணக்கம்? குர்ஆனை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். ஆரம்பத்தில் மக்கா காபிர்களை பத்தி சொன்னல, அந்த காபிர்களுடைய வணக்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, எந்த தீமையும் செய்யாதவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் அல்லாஹ் தானே வணங்கினான், அல்லாஹ் தானே கடவுள்னு சொன்னான், அல்லாஹ் தானே இறைவன் சொன்னான். ஆனா அல்லாஹ் சொல்றான், இவங்க அல்லாஹ்வை விட்டு விட்டு மற்றவர்களை வணங்கினார்கள். எப்படி வணங்கினா அதை விளக்குறான் அல்லாஹ். நம்ம பார்வையில அது வணக்கமாவே தெரியாது. இது எப்படி வணக்கமாகும் என்று நாம் குழம்புவோம். அல்லாஹ் சொல்லுகிறார், அது வணக்கம். அது என்ன வணக்கம்? அவர்கள் சொன்னார்கள், வயகூலூன ஹாவுலாயி ஷுஃபாஉனா இன்தல்லாஹ். சின்ன சின்ன சிலைகளை, தெய்வங்களை, கற்சிலைகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு நல்லடியார்கள், மகான்கள், பெரியார்கள் அவர்களை எல்லாம் உருவங்களாக வரைந்து வைத்துக் கொண்டு அந்த உருவங்களிடத்தை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் எல்லாம், இந்த சிலைகள் எல்லாம், இந்த சிற்பங்கள் எல்லாம், இந்த நல்லடியார்கள் எல்லாம், இந்த நபிமார்கள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்று நம்பினார்கள். இந்த நம்பிக்கைதான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் வணங்கியது. அல்லாஹ்விடத்துல கேட்கிறதுக்கு இவங்க சிபாரிசு பண்ணுவாங்க என்று நீங்கள் நம்பினால், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கல. சிபாரிசு செய்யக்கூடிய யாரை சிபாரிசுக்கு அழைக்கிறீர்களோ அவரை வணங்கிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். இறைவனுடைய கண்ணியத்தை குறைத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை என்ற அர்த்தம். எப்பொழுது அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு இடையிலே ஆள் பிடித்தால், இடை தரகர் வைத்தால், நீங்கள் அல்லாஹ்வை வணங்காமல் அவர்களை வணங்கிவிட்டதாக அர்த்தம். நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். சூரத்து சுமர்ல அல்லாஹ் சொல்றான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை வணங்குகிறார்கள். மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும், அவர்களுக்கு எந்த பயனும் செய்யாதவற்றை, அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதவற்றை வணங்குகிறார்கள். எப்படி வணங்கினார்கள் தெரியுமா? வயகூலூன ஹாவுலாயி ஷுஃபாஉனா இன்தல்லாஹ். இவைகள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று சொன்னார்கள். அதுதான் அவர்கள் அதை வணங்கியதற்கு சமம். இறைவனிடத்திலே பேசுவதற்கு சிபாரிசுக்கு ஆள் பிடித்தால் அதற்கு பெயர் வணக்கம். இப்பொழுது சொல்லுங்கள், முஸ்லிம்களாக இருக்கிற நாம் இறந்து விட்டவர்களை அடக்க ஸ்தலத்திலே போய் என்ன செய்கிறோம்? நேரடியாக கேட்கிறவர்கள் சில பேர், நீங்களே உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறவர்கள் சில பேர், இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள், அவுலியாக்களே நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டாங்க. இது குற்றமா? சிபாரிசுக்கு தானே அழைத்தோம். அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், நாம எங்கேயோ இருக்கிறோம், அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கிறது? அதனால மகான்கள் வழியாக நாங்கள் கேட்கிறோம். இது தப்பா என்று கேட்கிறீர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் இதுதான் தப்பு. ஏன்ட்ட பேசுறதுக்கு சிபாரிசுக்கு ஆள் வச்ச? யார்கிட்ட பேசுறதுக்கு சிபாரிசுக்கு ஆள் தேவை? ஒரு மனுஷன் பேசுறதுக்கு சிபாரிசு வை, ஒரு தலைவரிடத்தில் பேசுவதற்கு சிபாரிசு வை, ஒரு முதலமைச்சரிடத்தில் பேசுவதற்கு சிபாரிசு வை, ஒரு நீதிபதி இடத்திலே பேசுவதற்கு சிபாரிசு வை. ஏன் தெரியுமா? உன்னை பற்றி அவருக்கு தெரியாது, எடுத்துச் சொல்வதற்கு இடைத்தரக தேவை. ஒரு நீதிபதி இடத்திலே நீதான் நீதியானவன் என்பதை சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லா மக்களை பற்றி நீதிபதிக்கு தெரியாது, வழக்கு தொடுக்கிற அத்தனை பேரை பற்றி நீதிபதிக்கு தெரியாது. எடுத்துச் சொல்வதற்கு ஒரு இடைத்தரக தேவை. படைத்த இறைவனாகிய எனக்கு உங்களை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு இடைத்தரகர் தேவை என்றால், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா?
எனக்கு தெரியாததை யார் சொல்லித் தரப் போகிறார்? இறைவன் கேட்கிறான். அவர்கள் என்ன சொல்லி தந்து விட போகிறார்கள்? யாரை என்னிடத்திலே பேசுவதற்கு அனுப்பி வைக்கிறீர்களோ, ஒருவரை நீங்கள் அனுப்பி வைத்தால் அதனுடைய பொருள் என்ன? அவர் என்னை விட பெரிய அறிவாளி. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும்னா ஒரு கோபம் வருமா இல்லையா? உன் பொஞ்சாதியை பத்தி உனக்கு தெரியாதுடா, அவளை பத்தி முழுசா எனக்கு தெரியுமா ஒருத்தன் பக்கத்துக்காரன் சொன்னா, ஏப்பா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறானே சொல்லு, என் முன்னாடி எப்படி சொல்லுன்னு ஒரு மானம் கட்டவன் கேட்பானா? அப்படி ஒருத்தன் கேட்டா அவன் மானம் கட்டவனா இல்லாம வேற எவனா இருப்பான்? என் மனைவி இப்படி இருக்கிறார் என்று இன்னொருவன் எனக்கு சொல்லி தந்தால், போட அவளை பத்தி நீ என்னடா சொல்ற, எனக்கு தெரியும் என்று எனக்கு கோபம் வருகிறது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினத்தை பற்றி இவர் இப்படி இருக்கிறார் என்று இன்னொருவன் எடுத்து சொன்னால் படைத்த இறைவனுக்கு கோபம் வராதா? அவளை பத்தி நீ என்னடா சொல்ற, எனக்கு தெரியாது, நான் என்ன விவரம் கட்டவனா? அவரை வேற யாராவது படைச்சாங்களா? படைப்பாளன் நான், உருவாக்கியவன் நான், கண்காணிக்கிறவன் நான், வளர்த்தவன் நான், அழிப்பவன் நான், பாதுகாப்பவன் நான். அவனை பற்றி ஆதியும் அந்தமும் அறிந்திருக்கிறவன் நான். என்னிடத்திலே அவனை பற்றி நீ சொல்லுகிறாயா? அதான் அல்லாஹ் சொல்றான், ஏண்டா என்ன விட்டு அவனை வணங்குற? நமக்கு பார்த்தா இது வணக்கம் மாதிரி தெரியல. அல்லாஹ் அப்படி சொல்றான், என்ன எப்படி நினைக்கணுமோ அப்படி நினைக்காம அவனை போய் அப்படி நினைச்சிட்டியே. எல்லாம் தெரிஞ்சவன் என்ன நினைக்கணும்? நீ எல்லாம் தெரிஞ்சவர் அவரை நினைச்சிட்டியப்பா, எனக்கு தெரியாது நினைச்சிட்டியப்பா. வலம்யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தான். ஆனா இங்க என்ன, அல்லாஹ்வுக்கு தெரியாது, அவுலியாவுக்கு தெரியும். இன்றைக்கு தர்காக்களில் நடப்பது என்ன? இடைத்தரகர்களை வைத்து அவர்கள் வழியாக அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறீர்களே, மறுமையில் உங்களுக்கு இது வெற்றியை தருமா? இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், இல்ல இல்ல சிபாரிசுக்கு ஆள் வச்சா தெரியாதுன்னு அர்த்தம், தெரிஞ்சவங்கள்ட்ட கூட சிபாரிசு வைப்போமே. ஒரு தந்தை இடத்துல பேசுவதற்கு தாயை சிபாரிசு வைப்போமே. பிள்ளைய பத்தி தந்தைக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? தெரியும், ஆனாலும் பிள்ளை ஒரு தாயை பிடிப்பான். பையனுக்கு ஒரு டூ வீலர் தேவை, அம்மாட்ட சொல்லி அத்தாட்ட சொல்லி ஒரு டூ வீலர் வாங்கிட்டாமா? ஏன் பிடிச்சான்? அம்மா பாசமானவர், தகப்பனார் கொஞ்சம் கடுமையானவர். தாயின் வழியாக தந்தை இடத்திலே சென்றால் காரியத்தை சாதிக்கலாம். தந்தை பிள்ளையை பற்றி தந்தைக்கு தெரியாது என்று பொருள் இல்லை. அதே போல அல்லாஹ்வை பற்றி அடியானுக்கு தெரியும், ஆனாலும் ஒரு பிள்ளை தாயை பிடிப்பது போல நாங்கள் அவுலியாக்களை பிடிக்கிறோம் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு என்று சில பேர் வியாக்கியானம் கொடுக்கிறாங்க. விளக்கம் என்னமோ நமக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில், நாம் எடுத்து வைக்கிற வாதத்தை மறுக்கிறோம் என்ற பெயரிலே ஆபத்தான விளக்கத்தை தருகிறார்கள். என்ன ஆபத்து? ஒரு தாய் தந்தை ரெண்டு பேரிடத்துல மகன் மீது அதிக பாசம் உடையவள் தாய். அம்மாவுடைய பாசத்துக்கிட்ட தகப்பனார் வந்து நிக்கவே முடியாது. என்னதான் புள்ள மேல பாசம் சொன்னாலும் அம்மாவுடைய பாசம் அலாதி, அது வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அவதான் பிள்ளைய வயிற்றுல வச்சு பெத்தெடுத்தா, பிள்ளையுடைய பிறப்புக்காக பல்வேறு சிரமங்களை அனுபவித்தாள். குழந்தையை பெற்றெடுப்பதற்காக தன் உயிரையே கொடுக்கிற அளவிற்கு சிரமங்களை சந்தித்தாள். ஒரு தாய் செலுத்துகிற அன்பை கண்டிப்பாக எந்த தந்தையாலும் செலுத்திவிட முடியாது. எனவே மகன் மீது அதிக அக்கறை கொண்ட தாயை மகன் பிடித்தான், நியாயம் இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பேசுவதற்கு அவுலியாவை பிடித்தால், அல்லாஹ் உங்கள் மீது காட்டுகிற கருணையை விட இந்த அவுலியா கருணையாளர் என்று சொல்லுகிறீர்களா? அப்படி ஒரு முஸ்லிம் நம்ப முடியுமா? இறைவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார், அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையவன். அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் எல்லை உண்டா? நிகர் உண்டா? எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்கள் இறைவன் தனக்குத்தானே ஒரு விதியை ஏற்படுத்திக் கொண்டார். என்ன விதி தெரியுமா? படைப்புகள் மீது அருள் புரிய வேண்டும் என்று விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். உலகத்தில் யாராவது இப்படி ஒரு விதியை போடுவானா?
ஒரு தாய் கூட அவனுடைய மகன் மீது அருள் புரிய வேண்டும் என்று சொல்வதை விட விரும்புவதை விட ஆதிக்கம் செலுத்துவதைத்தான் அதிகம் விரும்புகிறார். அதனாலதான் அன்பு காட்ட வேண்டிய இடத்துல கூட சட்டு புட்டுன்னு மண்ணில 4 வைக்கிறான். ஒரு தண்ணி டம்ளரை புள்ள தட்டி தட்டி கொண்டு வந்தான், கை தவறி கீழே போட்டுதான், முதுகுல 4 பூச. படுவியா படுவியா, அதை அடிக்க வேண்டிய இடமா? சின்ன புள்ள தூக்கிட்டு வர முடியாது. நீ கூறு கட்டவ மூளை கட்டவ அவனை போய் தண்ணி மெத்திட்டு வர சொன்ன, கீழே போட்டுட்டான், சரி புள்ள போட்டுட்டான், தெரியாம போட்டுட்டான் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக கீழே போடுவியா, தண்ணியை ஒட்டுவியா, டீயை ஒட்டுவியா என்று அவன் மீது அடிக்கிறீர்களே. இப்படி எத்தனை கட்டங்களில் ஒரு தாய் தனது பிள்ளை அடிக்கிறாள். குழந்தை குழந்தை என்பதற்காகவே செய்கிற சேட்டைகளை கூட, அதனுடைய இயல்புகளை கூட பல நேரங்களில் அவனை பெற்றெடுத்த தாய் ஏற்க மறுக்கிறாள். அற்பத்திலும் அற்பமான காரியங்களுக்கு போட்டு அடிக்கிறாள். ஃப்ரிட்ஜை திறக்காதேன்னு சொன்னோம்ல, அதுக்கு அடி. திறக்கத்தான் செய்வான், புள்ளனா அப்படித்தான். எதை பார்த்தாலும் அது என்ன என்பதை தெரிந்து கொள்கிற ஆவல் குழந்தைகளுக்கு அதிகம். ஒவ்வொன்றையும் இழுப்பார்கள். பக்கத்தில் இருந்த கண்ணாடி டம்ளரை இழுத்து போட்டு உடைச்சிட்டான். உடைச்சிட்டியே என்று 2 வயது குழந்தையை போட்டு ஒரு தாய் அடிக்கிறாளே, அடிக்கப்பட வேண்டியவள் இந்த தாய். உனக்கு வயசு 45 வயசு ஆயிடுச்சு, 2.5 வயசு புள்ள இருக்கான, கண்ணாடி டம்ளரை கீழே வைக்காம அவன் இழுத்து உடைஞ்சு போயிருமே என்ற புத்தியோடு முதல்ல தூக்கி அலமாரியில வச்சிருக்கணும். கூறுகட்டத்தனமா கண்ணாடி டம்ளரை கீழே வச்சது ஓந்தப்பு, இழுத்து போட்டு உடைச்சதுக்காக புள்ளி அடிக்கிறிய. இதுல என்ன வெளிப்படுகிறது? ஒரு தாய் கருணையுடையவளாக இருந்தாலும் அந்த கருணையை விட தான் பெற்றெடுத்த பிள்ளையின் மீது அதிகாரம் செலுத்த வேண்டும், ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அதைத்தான் விரும்புகிறார். அப்படியானால் படைத்த இறைவன் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு 1000 நியாயங்களை கொண்டிருக்கிற இறைவன், அவன் தனக்குத்தானே ஒரு விதியை போட்டுக் கொண்டால் என்ன விதியை போடணும்? எவனாவது என் பேச்ச மீறின தூக்கி போட்டு மிதிப்பண்டா, இப்படித்தானே விதியை போடணும். இறைவன் சொல்லுகிறான், உங்கள் இறைவன் தனக்குத்தானே ஒரு விதியை கொண்டான். என்ன விதி தெரியுமா? படைப்புகள் மீது அருள் புரிய வேண்டும் என்ற விதி. அப்படிப்பட்ட அருளாளனை விட, இரக்கமுடையவனை விட இந்த அவுலியா உங்கள் மீது இரக்கம் செலுத்துவார் என்று சொன்னால் பெரியவர் யார்? அல்லாஹ்வா அவுலியாவா? அல்லாஹ்விற்கு செலுத்துகிற மரியாதையை வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாது என்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீர்கள். ஆனால் இங்க அல்லாஹ்வை விட உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அவுலியாவை மதிக்கிறீர்கள். இறைவனுடைய எல்லை கருணைக்கு நீங்கள் எல்லை கட்ட முடியுமா? அப்படிப்பட்ட எல்லையில்லா அருளாளனை தந்தையை போல தரம் இறக்கி நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதரை தாயை போல உயர்த்தி பிடிக்கிறீர்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதனுடைய அர்த்தம் இதுதானா? ஒரு முஸ்லிம் இப்படி சொல்லலாமா, செய்யலாமா? இப்படி இறந்து விட்டவர்களை அடக்கம் செய்துவிட்டு அடக்க ஸ்தலத்திலே செய்யப்படுகிற பல்வேறு கிரியைகளின் வழியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நீங்கள் கடைபிடிக்கவில்லை. உங்கள் வாய் சொன்னது வாழ்க்கை அதற்கு நேர் எதிராக செல்கிறது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று வாய் சொன்னது. துஆ என்ற வணக்கத்தை அவுலியாக்களிடத்திலே செய்தீர்கள், சிபாரிசு என்ற வணக்கத்தை அவுலியாக்களிடத்திலே செய்தீர்கள். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நடைமுறையில இல்ல. இரண்டாவது என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? நாம எப்படி வாழணும், வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அவ்வாறு அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன், என்ன செய்தார்களோ அதைத்தான் நான் இஸ்லாமாக ஏற்று நடப்பேன். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். இது எல்லாரும் வாயில ஒத்துக்கொள்ளும். ரசூலுல்லாஹ் தான் நமக்கு தூதர், அவங்க காட்டின வழிதான் நம்ம பின்பற்ற வேண்டிய வழி, நாங்கள் செல்லுகிற பாதை நபிகள் நாயகத்தினுடைய பாதை என்ற பெயரில் நபிகள் நாயகத்தின் மீது அதீத அன்பு வைத்திருப்பதை வெளிப்படுத்துகிறோம் என்று வருடத்திற்கு 2 மாத காலங்கள் மீளாது விழா
எல்லா ஊர்லயும் 2 நாள் 3 நாள்ல முடிச்சிருவாங்க. உங்க ஊர்ல மாசம் 2 மாசம் ஓடு மீளாது விழா. இதற்கு நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம், நேசிக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. நேசத்திற்குரியவர் நபிகள் நாயகம் அவர்களை போல ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் வேறு யாரையும் நேசிக்க முடியாது. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு தங்களின் உயிரை விட மேலானவர். அப்படித்தான் நேசிக்கணும். அந்த நேசத்தை வெளிப்படுத்துகிற விதம் என்ன? வருடத்திற்கு 2 மாதம் மீளாது விழா எடுத்தா, மேடை போட்டு நபிகள் நாயகத்தை பற்றி பெருமை பேசியா, நபிகள் நாயகம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா என்று அவர்களை பற்றி பாட்டு பாடியா? ஒரு மனிதரை நேசிப்பதனுடைய அடிப்படை அவர் என்ன சொன்னாரோ அதை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னீர்களே, அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறீர்களா? ஒவ்வொரு விஷயமாக எடுத்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மதுஹபுகளின் பெயரால் பிளவுபட்டு கிடக்கிறது. ஒரு பக்கத்திலே சாஃபி மதுஹபு, இன்னொரு பக்கத்திலே ஹனபி மதுஹபு. தமிழகத்திலே எங்கு சென்றாலும் இந்த 2 கூட்டத்தாரை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். நீங்க சாஃபியா ஹனபியா? இந்த பேச்சு இல்லாத தமிழகத்துடைய எந்த பள்ளிவாசலையும் பார்க்க முடியாது. ஷாஃபி என்றும் ஹனஃபி என்றும் பிரிந்து கிடக்கிறீர்களே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஹனஃபி என்றால் நான் ஹனஃபி மதுஹபை பின்பற்றுகிறவன், ஷாஃபி என்றால் நான் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறவன். அதான அதுக்கு அர்த்தம். அப்ப முகமது ரசூலுல்லாஹ்க்கு என்னதான் அர்த்தம்? நான் முகமது நபியை பின்பற்றுறவன், ஓகே, பிரச்சனை இல்ல. ஹனஃபி மதுஹபை பின்பற்றுறவனா அப்படி முகமது நபியை பின்பற்றலையா? இல்ல, அதுவும் தான் இதுவும் தான். அது எப்படி அதுவும் தான் இதுவும் தான்? 2 முரண்பட்ட விஷயங்களை ஒரு மனிதன் எப்படி பின்பற்ற முடியும்? 2 நேர் எதிரெதிரான கருத்தை சொன்னால் ஒன்று இதை பின்பற்று அல்லது அதை பின்பற்று, 2ஐயும் பின்பற்றுகிறேன் என்றால் அப்படி உலகத்தில் முடியாது. எந்த விஷயத்திலாவது முரண்பட்ட 2ஐ ஒரு மனிதன் ஏற்றிருக்கிறானா? இங்கே நீங்கள் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டால் மதுஹபுகளை ஏற்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகத்தை ஏற்பதாக வாய் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய நடைமுறை நடவடிக்கைகளிலே, உங்கள் பள்ளிவாசல்களிலே, உங்கள் ஜமாத் நிர்வாகங்களிலே நாங்கள் ஹனஃபி மதுஹப் என்று கொட்டை எழுத்திலே எழுதி வைத்துக் கொண்டு மதுஹபின் பாதையிலே செல்லுகிறீர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதன் அர்த்தம் இதுதானா? சரி, ஒரு வாதத்திற்கு சரி என்று வைத்துக் கொண்டாலும் கூட அல்லாஹ் தூதராக அனுப்பியது நபிகள் நாயகத்தையா மதுஹப் இமாம்களையா? மதுஹப் இமாம்கள் எப்பொழுது பிறந்தார்கள்? அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதுவாது தெரியுமா? ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய மதுஹப்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், மதுஹபிற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹபுடைய ஃபவுண்டராக கருதப்படுகிறாரே, அபூ ஹனீஃபா எப்பொழுது பிறந்தார்கள்? ஹிஜ்ரி 80 பிறந்தார்கள், 150 மரணித்தார்கள். இமாம் ஷாஃபி ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள், 204 மரணிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு பிறகு தோன்றிய மனிதர்கள் எதை சொன்னார்களோ அது எப்படி இஸ்லாம் ஆகும்? இஸ்லாத்திற்கு அத்தாரிட்டி நபிகள் நாயகம் தானே. அவர்களைத்தானே அல்லாஹ் தூதராக்கினான். அவர்களுக்கு தானே அல்லாஹ் தன்னுடைய தூது செய்திகளை வழங்கினான். ஹனஃபி இமாமுக்கு வஹி வந்ததா? தூது செய்தி வந்ததா? ஷாஃபி இமாமுக்கு தூது செய்தி வந்ததா? அவர்கள் சொன்னதை நீங்கள் எப்படி பின்பற்றுவதாக சொல்லுகிறீர்கள்? 100-150 ஆண்டு. சரி, அப்ப 100 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் கிடையாதா? மதுஹபை பின்பற்றாவிட்டால் முஸ்லிமே கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அது உண்மையாக இருந்தால் நபிகள் நாயகத்தின் மரணத்திற்கு பிறகு இமாம்களுடைய தோற்றம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்திலே பிறந்து வாழ்ந்து எத்தனையோ லட்ச மக்கள் மரணித்தார்களே, அவர்களில் யாருமே முஸ்லிம்களாக இருக்கலையா? அவர்கள் எல்லாம் எதை பின்பற்றினார்கள்? நபிகள் நாயகத்தை தானே, ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை தானே. ஒருவேளை ரசூலுல்லாஹ்வுடைய போதனை கையில இல்ல,
அல்லாஹ்வுடைய வேதம் கையில இல்ல, அதனால இமாம்களை பின்பற்றினோம் என்று சொன்னால் நியாயம். உங்கள் கையிலே அல்லாஹ் இறைக்கிய வேதம் துளி கூட மாற்றமில்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. உலகத்திலே எவன் அழிக்க நினைத்தாலும் அழிக்க முடியாத பேர் அற்புதத்தோடு நிறைந்த பாதுகாப்பை திருமறை குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நபிகள் நாயகத்துடைய போதனைகள் ஹதீஸ் நூல்களாக ஏராளமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக திருக்குர்ஆன் இருக்கிறது, பாதுகாப்பாக நபிமொழி இருக்கிறது. இந்த இரண்டையும் விட்டுவிட்டு ஹனஃபி இமாம் சொன்னது, ஷாஃபி இமாம் சொன்னது என்று மதுஹபுக்குள்ளே செல்கிறீர்களே, அதற்கான தேவை என்ன வந்தது? ரசூலுல்லாஹ்வுடைய போதனையில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கலையா? கேட்டா அப்படி ஒரு விளக்கம். அவங்க விளக்கமா எடுத்து சொல்வாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கமா சொல்ல தெரியும், அல்லாஹ்வுக்கு விளக்கமா சொல்ல தெரியல. இறைவன் சொல்லுகிறான், வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், யாவற்றையும் அறிந்த அல்லாஹ்வை போல உமக்கு தெளிவாக பாடம் நடத்துகிறவன் எவனும் இல்லை. பாடம் நடத்துற வாத்தியார் விவரமானவரா இருக்கணும்ல, அல்லாஹ்வை விட விவரமானவன் யாரு? அல்லாஹ் கேட்கிறான். நான் சொல்றதை விட உனக்கு புரியுற மாதிரி, பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு வேற எவன்டா இருக்கிறான்? அந்த அல்லாஹ்வுடைய வாதத்தால் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கல்வியின் அடிப்படையிலே விளக்கி தந்த நபிகள் நாயகத்தை விட இமாம் அபூ ஹனீஃபா விளக்கி தருவார்களா? ஷாஃபி இமாம் விளக்கி தருவார்களா? அவர்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் விட மேம்பட்ட அறிவு படைத்தவர்களா? எப்படி நீங்கள் மதுஹபை பின்பற்றி இன்னும் சொல்ல போனால் அதிலே உள்ள சிக்கல் என்ன தெரியுமா? மதுஹப் என்றால் என்ன, அந்த நூல் என்ன சொல்லுகிறது, அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் தெரியாத காரணத்தினால்தான் மதுஹபை நோக்கி சென்றிருக்கிறீர்கள். வணக்கம் என்ன என்றால் என்ன தெரியல, அதனால தர்காவுக்கு போனீங்க. மதுஹபுக்குள்ள என்ன இருக்கு தெரியல, மதுஹபுக்குள்ள போயிருக்கிறீங்க. என்ன இருக்கிறது மதுஹபுக்குள்ளே? அதில் சொல்லப்பட்ட செய்தி நான் கேட்கிறேன், ஒரு சவாலாக அறைகூவலாக நூற்றுக்கணக்கான ஆலயங்களை உருவாக்கி கொடுத்த பெரிய மதரசா இருக்கிற ஊர், ஒரு அறைகூவலாக முன்வைக்கிறேன். அதில் உள்ள விஷயங்களை குறைந்தபட்சம் நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் என்று உங்களால் அறிவிக்க முடியுமா? மதுஹபுங்கிறீங்கள, மதுஹபை தூக்கி பிடிக்கிறீங்கள, மதுஹபின் கொள்கைகளை தூக்கி பிடிக்கிற ஆளுங்களை ஊரெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறீர்களே, அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை சிலவற்றை நான் சொல்லுகிறேன், அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த தயார். டிக்ளேர் பண்ணுவீரா? ஊர் நாரி போய்விடும். மதுஹப் நூல்களில் இருக்கிற செய்திகளை எடுத்து வெளியில் விட்டால் ஊர் உலகமே நாட்டம் எடுக்கும். பொய்யல்ல, கதையல்ல, கற்பனை அல்ல. நான் சொல்லுகிற கூற்று மதுஹபிலே இல்லாத கூற்று, பொய்யான கூற்று என்று சொன்னால், அப்படி யாரேனும் நினைத்தால், எந்த ஆலிமாவது கருதினால், அந்த ஆலிமுக்கு இதே மேடையில் ஏறி இந்த சபையிலேயே என் நெஞ்சு சட்டையை பிடித்து கேட்பதற்கு நாங்கள் அனுமதி தருகிறோம். சொல்றது இருக்கா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லலாம். எத்தனை கேடுகட்ட தகவல்களின் தொகுப்பு தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒழுக்கம், பாலியல் ரீதியான ஆண் பெண் ஒழுக்கம் இருக்கிறது. உலகத்துக்கு இஸ்லாம் சொன்னதை போல அற்புதமாக எந்த சித்தாந்தமும் சொல்லவில்லை. நமக்கே தெரியும். மற்றவங்க எல்லா வேலையும் செய்யறதுக்குரிய வாசலை பூரா திறந்து வச்சுக்கிட்டு தப்பு செய்யாதம்பா, அது தப்பே செஞ்சாலும் சேஃப்டியா செஞ்சுக்கம்பா, அப்படித்தானே? விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா நல்ல புத்தி உள்ளவன் சொல்றான், நலன் விரும்பி சொல்லுகிறான், நல்லவன் சொல்லுகிறான்னு அர்த்தம். பாதுகாப்பா செஞ்சுக்க, இன்னென்ன முறையில செஞ்சுக்க, இல்லாட்டி நீ மாட்டிக்குவே அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு ஒருத்தன் வழி சொல்லி தந்தா நல்லவனா? அவனை யாரும் நல்லவனு ஒத்துக்க மாட்டோம். தப்பு செய்யறவங்களே எடுத்துக்குங்க, ஒருத்தர் நல்லவன் சொல்லுவாங்களா? தப்பு இவன் தப்பா போறான் ஒரு பெண் இடத்துல, அந்த பெண்ணு தப்பாக வருகிறாள் இவன் இடத்துல,
அந்த 2 பேருடைய உள்ளம் என்ன சொல்லு தெரியுமா? கேடு கட்டவன். ஏன் அவன் முன்னாடி விட்டு இங்க வர்றான்ல, மனசுக்குள்ள இவன் நினைப்பான், அதே மாதிரி அவனு நினைப்பான். புருஷன் இருக்கிறாங்க பாறைகளுக்கு, அவன் மனசுக்குள்ள. தப்பை செய்கிறவர்கள் கூட அதற்கு துணை போகிறவர்களை, உடந்தையாக இருக்கிறவர்களை ஒழுக்கமானவர்களின் பட்டியலில் வைக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாம் பாலியல் தவறுகளை அந்த அளவிற்கு கண்டித்து நிற்கிறது. தவறின் துவக்கம் என்பது கண்களில் துவங்குகிறது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, குல் லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களின் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். ஆணுக்கு மட்டுமில்லை, வகுல் லில் முஃமினாத்தி யகுல்லூன மின் அப்சாரிஹின், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்களும் தங்களின் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். பார்வைக்கு அணை போட்ட மார்க்கம் உலகத்தில் எதுவும் கிடையாது. ஏன் பார்க்கத்தானே செஞ்சோமா? அடே அதான் பஞ்சாயத்து. முதல்ல பார்க்கத்தான் செய்வேன். எடுத்த எடுப்புலேவா எல்லாம் முடியும்? முதல்ல பார்க்கத்தான் செய்வான், அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்துல வந்து முடியும். எனவே பார்க்காத. எது பஞ்சாயத்தை துவக்கி வைக்குமோ அதை பார்க்காது. வீட்டுக்குள்ள போகும்போது அனுமதி கேட்கணும் சட்டம் இருக்கிற இஸ்லாத்துல. ஏங்கிறிய வாசல போய் நின்னுக்கிட்டு எட்டி பார்க்காம சலாம் சொல்லி வரலாமான்னு கேட்கணும். அனுமதி இருந்தா போகணும், இல்லாட்டி திரும்பணும். குர்ஆன் சொல்லுகிறதுல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா ததுகுலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தஅனிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா. மூமினான ஆண்களே, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுடைய வீடுகள் அல்லாத வீடுகளுக்கு சென்றால் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உள்ளே நுழையுங்கள். அனுமதி அளிக்கப்பட்டால் செல்லுங்கள், இல்லை என்றால் திரும்பி விடுங்கள். எதுக்கு இந்த அனுமதி தெரியுமா? ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. வெளியில இருந்து ஒருத்தர் வர்றாரு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போகணுமா போக தேவையில்லையோ தெரியல. அவர் என்ன பண்றாரு? தேவையில்லாம வீட்டுக்குள்ள சத்தம் கொடுத்து ஆள் இருக்கான்னு கேட்டு தூங்கிட்டு இருந்தா டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்குமே, அதனால இருக்காங்களான்னு பார்ப்போம், இருந்தா போவோம், இல்லாட்டி திரும்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்புல லேசா ஜன்னலோட எட்டி பாக்குறாரு. இவர் எட்டி பாக்குறாரு, உள்ள இருந்து ரசூலுல்லாஹ் இவரை பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு கசவாளி எட்டி பார்க்க மாதிரி தெரியுது. கையில ரசூலுல்லாஹ் அந்த சிக்கெடுக்கிற பெண்கள் சிக்கெடுக்கிறதுக்கு ஒரு ஈருளி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி வச்சு ரசூலுல்லாஹ் பெரிய முடி இருக்கும், மொட்டனம் போட்டுக்கிட்டு இருக்கிற ரசூலுல்லாஹ் நல்ல பெருசா முடி வச்சிருந்தாங்க. அப்படி இழுத்து விட்டு இருந்தாங்களா, பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த ஆளை பார்த்துட்டு சொன்னாங்க, எங்க பாக்குற கண்ணை குத்திடுவேன். இன்னமல் இஸ்திதானு மின் அஜலில் பஸர், இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டமே சொல்லி இருக்கிறோம். ஏன் ஏடா உடமை என்னத்தையா ஒண்ணு கிடக்க ஒண்ணு பார்த்துருவேன். வீட்டுக்குள்ள வீடுன்னு சொன்னா தெருவுல இருக்க மாதிரியே வீட்டுல இருப்போம். வீட்டுக்குள்ள ஃப்ரீயா இருப்போம். உபரியான ஆடைகளை கலைந்து விட்டு இருப்பார்கள். புதிய தம்பதிகள் இருப்பார்கள், பல்வேறு விதங்களில் இருப்பார்கள். அவங்க பிரவேசி வீட்டுக்குள்ள எப்படி இருப்பாங்க? உனக்கு என்ன? போகணும்னா பெர்மிஷன் கேளு, அவங்க தங்களை தயார் பண்ண வரும் போ, இல்லாட்டி போவாத. எட்டி கிட்டி பார்க்காத, பார்த்துருவ. பார்த்த உடனே நீ நல்ல புள்ளதான், உன் கூட மேப்படியா இருக்கானே, அவன் லேசா பின்ன போட்டுடுவான். பார்த்துட்டு போயிடுறாரு. போய் தலைவாணில போய் தலை வைப்பாரா? ரசூலுக்கு அறிவிப்பு செய்ய சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக ஒரு பெரிய தொகை பெரிய அளவுல செலவிடப்பட்டிருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். வாழை ஏந்தி வருவாங்க, அதிகமா அள்ளி தர்மம் செய்யும். போம். அவன் நீ என்ன பண்ணுவிய? என்னத்தையா ஒண்ணு கிடக்க ஒண்ண பார்த்துட்டு போய் பெட்ல படுத்த உடனே தூக்கம் வரும், கலர் கலரா கனவு வரும். ஏன் வம்பு? வேணாம். அந்த பார்த்ததானே பஞ்சாயத்து. பார்க்காம இருந்திருந்த பஞ்சாயத்து வருமா? மனசு கிடந்து அடிக்குமா? மறுநாள் காலையில வண்டி எடுத்துட்டு போக சொல்லுமா? சில பைக்களை பாருங்க, குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஏரியாவை சுத்தி வரும். காலையில 8 மணிக்கு இந்த ஏரியாவை சுத்துறான், அந்த ஏரியாக்காரங்கள. அப்பதான் சிட்டுக்குருவி அந்த பக்கம் கிராஸ் பண்ணுது. பாடா படுத்தது இல்லைங்க, பார்வை தானே. அப்ப இந்த பார்வை பெரிய டேஞ்சரான மேட். அதனாலதான் இஸ்லாம் சொல்லிச்சு பார்க்காத தேவையில்லாம. பார்வையில் கூட விபச்சாரம் இருக்கிறது. அந்நதுரு ஐனு ஸினா, கெட்ட விஷயங்களை பார்ப்பது கண்கள் செய்கிற பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம். இந்த அளவுக்கு இஸ்லாம் கட்டுப்பாடு போட்டுச்சுல.
அதுல யாராவது மிஸ்டேக் பண்ணுனா கல்யாணம் முடியாதவனா இருந்தா 100 கசையடி. திருமணத்திற்கு பிறகு ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு மரண தண்டனை. இந்த அளவுக்கு இஸ்லாம் பாலியல் ஒழுக்கங்களை சீர்கேடுகளை தடுத்து சமூகத்தை ஒழுக்கத்தோடு கொண்டு செல்வதற்கு சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் பின்பற்றுகிற மதுஹப் ஹனபி மதுஹப், இங்க ஹனபி மதுஹப் தானே குத்தாலூர்ல, ஹனபி மதுஹப் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறது? அவர் சொல்லுகிறார், தவறு செய்வதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் உண்டோ எல்லா வழிகளையும் உங்களுக்கு சொல்லி தருகிறார். ஹனபி மதுஹபுடைய சட்ட நூல் துர்ருல் முக்தார் சொல்லுகிறது. ஆசிரியர் சொல்றார், தப்பு செய்யணும்னு ஆசையா இருக்கா, என்கிட்ட வா, நான் உனக்கு வழி சொல்லி தர்றேன். நான் சொல்ற ரூட்ல போனா உனக்கு தண்டனை இருக்காது. என்ன ரூட்டு? ஒரு பெண் இடத்துல ஒரு ஆண் இடத்துல போறியா, தப்பு செய்யறியா, அவ விரும்பினாலும் விரும்பாட்டியும் சம்மதிக்கத்தானே செஞ்சா, உடன்பட்டு தானே வந்தா அப்படின்னு சந்தோஷமா இருந்துட்டு வந்துடாதப்பா. அவளுக்கு எதையாவது ஒண்ணு கையில காசை கொடுத்துட்டு வந்துரு, கூலி கொடுத்துரு, பணம் கொடுத்துரு. பணத்தை கொடுத்துட்டு வா, உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அவர் சொல்ல யாரு? துருல் முக்தார். காசை மட்டும் கொடுத்துட்டு வா, உன் மேல கம்பெனி படாம நான் பாதுகாக்கிறேன். எப்படியா பாது? அவரே சொன்னார், லா ஹத்த பிஸ்ஸினாயி லில் முஸ்தாஜரத்தில் லஹு, கூலி கொடுத்து செய்யப்பட்ட விபச்சாரம் இருக்கிறது, அதற்கு தண்டனை கிடையாது. இதுல புதுசா இருக்குது. அப்படி பார்த்தா இப்ப இந்தியால எல்லா பக்கமும் நடக்குது. டெல்லியில, மும்பையில ரெட் லைட் ஏரியா பெர்மிஷன் கொடுத்து அரசாங்க அனுமதியோட எல்லா பேரும் காசை கொடுத்துட்டு வர்றான். ஓகேவா? அது அவர் விளக்கிறார் பாருங்க. விளக்கத்துலதான் ஒரு புலி. எப்படி விளக்கிறார் பாருங்க. காசு கொடுத்தா ஏன் தெரியுமா தண்டனை கிடையாது? கல்யாணம் முடிக்கிறேன், ஆமா முடிக்கிறேன். கல்யாணம் முடிச்ச பிறகு கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க, ஆமா ஈடுபடுறாங்க. அதுக்கு தண்டிப்பியதா? தண்டிக்க மாட்டோம். அவன் கல்யாணம் முடிச்சிருக்கான், அவனை எப்படி தண்டிப்பான்? அடுத்த கேள்வி வேறு. கல்யாணம் முடிச்சோட தண்டிக்கல, கல்யாணம் என்ன அது சொல்லு. கல்யாணம் என்ன? மகர் கொடுத்தோம், மகர்னா என்ன அது சொல்லு. பணம் கொடுத்தோம், அவ்வளவுதான் மேட்ரு. பணத்தை கொடுத்தவன் கல்யாணம் முடிச்சான், அவனுக்கு தப்பு தண்டனை கிடையாதுனா, இவனும் பணத்தை தானே கொடுத்தான், இவனுக்கு மட்டும் ஏன் தண்டனை? அடே அப்பா, என்னமா சிந்திச்சிருக்கார் மனுஷன். கேசன் பத்திரிக்கோ ஏற்படு. கல்யாணத்துல பணம் கொடுக்கறது மட்டுமா இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. பணத்தை கொடுத்துட்டு அவனை ஏஞ்சி போயிடுவானா? முடிஞ்சு போச்சா? எத்தனை பெரிய சுமையை தலையில சுமக்கிறான், பொறுப்பை ஏற்கிறான், அவளுக்கு ஒரு சமூகத்திலே கண்ணியத்தை கொடுக்கிறான், இவள் என்னுடைய மனைவி என்று சமூகத்திலே அறிமுகப்படுத்துகிறான், அவளுடைய சுக துக்கங்களில் அனைத்தும் பங்கெடுக்கிறான், அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு நான் தகப்பன் என்று கண்ணியமாக தைரியமாக அறிவிக்கிறான், அதனால் ஏற்படுகிற அத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொள்கிறான். இப்படி வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வருகிற ஒரு கணவனும் திருமண வாழ்க்கை என்ற அந்த தாம்பத்தியமும் அரை மணி நேரம் 50 ரூபாய் கைமாறுவதிலே நடைபெறக்கூடிய அந்த கேடுகட்ட காரியம் உண்டா? ஒன்று என்று சொல்லுகிறார். சொல்வதோடு மட்டுமில்லை, அதை செய்கிறவனுக்கு தண்டனையும் கிடையாது என்று சொல்லுகிறார். சொல்லுகிறவர் யார்? ஹனபி மதுஹப் என்கிறீர்களே, அந்த மதுஹபுடைய நூல் சொல்கிறது, துர்ருல் முக்தார் சொல்லுகிறது. இதை அறிவிக்கிற துணிவு இருக்கிறதா? இது ஹனபி மதுஹபுக்கு உட்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு பள்ளிவாசல் நெத்தியில கொட்டை எழுத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்களே, அதை எழுதி அதே தைரியத்தோடு இதையும் சேர்த்து எழுத தயாரா? இந்த வாரம் ஜும்மாவில் அறிவிக்க தயாரா? இனிமேல் இந்த வாரத்தில் இந்த மாதிரி சட்டங்கள் துர்ருல் முக்தாரிலே ஹனபி மதுஹபிலே நாம் பின்பற்றக்கூடிய மதுஹபிலே இருப்பது தெரிய வந்திருக்கிற காரணத்தினால் இந்த வாரத்திலிருந்து இதை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கு, காசு கொடுக்கிறவர்களுக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு ஊரறி டிக்ளேர் செய்ய தயாரா? நீங்க செய்வீங்கன்னு நான் சொல்ல வரல, செய்ய மாட்டீங்க. ஏன் செய்யற? கேடுகட்ட காரியம் உங்க மனசு சொல்லுது இல்ல. இது எப்படி அறிவிக்கிறது? அறிவிச்சா ஊருக்குள்ள பொம்பளை விளக்கமா தூக்கிட்டு வந்துட மாட்டாங்களா? பயம் இருக்குது இல்ல. ஒரு நல்லவன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படக்கூடாது என்று அச்சம் இருக்கிறதே. அப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிற ஒரு புத்தகம் நீங்கள் பின்பற்றுகிற இடத்திலே வைத்திருக்கிறீர்களே, அற்புதமான வழிகாட்டுதல், அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல். அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அற்புதமான முன்மாதிரியை கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை கையில் இருக்கிறது.
பாதுகாக்கப்பட்ட ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு நாங்கள் மதுகபை பின்பற்றுவோம் என்று சொல்கிறீர்களே, நியாயமா? இது இஸ்லாமா? இப்படி எத்தனை, ஒன்றா இரண்டா? அதே போல அதே துருல் முக்தார் இன்னொரு இடத்திலே பேசுகிறார். என்ன சொல்கிறார்? லா பாஸ பிவத்தியில் மன்கூஹா, மனைவியோடு இல்லறத்தை ஈடுபடுவது குற்றமில்லை. இது உலகத்துக்கே தெரிஞ்சது, அது மேட்ரு இல்ல, அதுக்கு பின்னாடி சொல்றார். பி முஆயனத்தில் அமதி, அடிமை பெண்ணுக்கு முன்னிலையில். லா பாஸ பிவத்தியில் மன்கூஹா, திருமணம் செய்யப்பட்டவளோடு இல்லறத்தில் ஈடுபடுவது குற்றமில்லை. பிமுஆயனத்தில் அமத்தி, அடிமை பெண் பார்த்து கொண்டிருக்கிற அவளுக்கு முன்னிலையிலே இவ்வாறு ஈடுபடுவது குற்றமில்லை. யாரு சொல்லுவார்? அனுமதிக்கப்பட்டவர் தான் மனைவி. அவளோடு உறவு கொள்வதென்ன? அவளுடைய தோளிலே கைகளை போட்டு அணைக்கின்ற காரியத்தை பொதுவிலே செய்வோமா? தாயும் தந்தையும் உற்றாரும் உறவினரும் அமர்ந்திருக்கிற ஒரு சபையிலே அவளை கையோடு சேர்த்து அணைப்போமா? அவளுடைய கன்னங்களில் முத்தமிடுவோமா? இவர் சொல்லுகிறார், ஒரு அடிமை பெண்ணுக்கு முன்னால் இல்லறத்திலே ஈடுபட்டாலும் தப்பில்லையா? நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இது நம்ம சொல்லல, தௌஹீத் ஜமாத் சொல்லல. கடைசியில் அடுத்த வாரம் சும்மா பைக்க போட்டுட்டு 10 கேடு கட்டணும் என்னவெல்லாம் சொல்லி இருக்காங்க அப்படின்ற கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மேட்டர் நான் சேலத்துல பேசினேன். பேசி முடிச்சு நான் வீட்டுக்கு தான் போயிருக்கிறேன். நம்ம மதரசா ஒண்ணு இருந்துச்சு, வந்து அடிச்சு நொறுக்கி விட்டாங்க. கண்ணாடி நேரம் உடச்சு சில்லி சில்லி ஆகி பெரிய பெரிய உருட்டுக்கட்டை கொண்டு வந்து ஒரு மனுஷனை போட்டு வாசல் ஒருத்தர் இருக்கான். நம்ம ஆளு ஜெகஜாண்டியா இருப்பாரு. 10 பேர்னாலும் நின்று தாக்கு பிடிப்பார் மனுஷன். போட்டு வெளுத்து எடுத்துட்டாலும் என்னன்னு கேட்டா எவனோ கூட்டத்தில் இவனும் அல்டாபின்னு சொல்லிட்டா போல இருக்கு. சீன்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நான் வர்றேன். செய்தி கேள்விப்பட்டு வீட்டுக்கு போனோம், ஓடி வர்றேன். அடிச்சு விட்டாலும் என்ன ஏரியா பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி கூகுன் ஆகி பெரிய பஞ்சாயத்தாச்சு. எந்த அளவுக்கு ஆச்சு? சட்டமன்ற முற்று. அவங்க அதை செய்தவர்கள் அவருடைய பின்னணியில ஊரின் பெரும் கொண்ட செல்வந்தர்கள் இருந்தார்கள். காவல்துறை போன்ற அதிகார மையங்களை தங்கள் கைகளில் வைத்து ஆட்டி வைக்கிற பெரும் அரசியல் தலைவர்கள் பின்புலத்திலே இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களின் தூண்டுதலின் பேரில் நம்முடைய மதரசா அடித்து நொறுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினோம், நடவடிக்கை மறுக்கப்பட்டது. அதிகாரிகளை சந்திக்க நேரம் கேட்டோம், அதற்கு கூட நமக்கு புறக்கணிப்புதான் பதிலாக வழங்கப்பட்டது. காவல்துறை முற்றுகை மீறினால் அடுத்த நாளே சட்டமன்ற முற்றுகை என்று தௌஹீத் ஜமாத் அறிவித்தது. களத்திலே இறங்கினோம், போராட்ட வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. கடைசியிலே காவல்துறையும் சம்பந்தப்பட்டவர்களும் பல்வேறு சட்ட சிக்கலில் நம்மிடத்திலே வசமாக மாட்டிக்கொண்டார்கள். வேற வழியில போலீஸ்காரர் சொல்றா, ஐயா நீ எப்படியாவது அவனை சமாதானம் பண்ணு, இல்லாட்டி முடியாது, பிரச்சனை மேல போச்சுன்னா கண்டிப்பா தூக்கி உள்ள வைக்க வேண்டியது வந்துடும், நீ போய் அவனை பாத்துக்க. சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலா சண்டைக்காரன் காலில் உள்ள பரவாயில்லடா போடான்ற மாதிரி போலீஸ்காரன் அங்க தள்ளி விட்டார். கடைசியில ஊர் பெரியவர்கள், ஜமாத்து தலைவர்கள், நரைத்த முடியோடு தாடியோடு வயது முதிர்ந்த ஷேகுமார்களை போன்ற பெரிய பெரியவர்கள் மதரசா தேடி வந்தார்கள். நமக்கு ஒன்னும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்களை ஜெயில வச்சு தண்டிக்கிறதெல்லாம் நம்முடைய நோக்கம் கிடையாது. எப்போதுமே நம்ம அது மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டதும் கிடையாது. ஏன்னா தெரியாம தான் செய்யறாங்க, விவரம் தெரியாம எதிர்க்கிறாங்க. இங்க இருக்கிறவர்கள் கூட பல பேர் தௌஹீதை எதிர்த்தவர்கள் தான். புரிந்து கொண்டது பிறகு வந்துட்டீங்கல்ல, அதே போல வருவார்கள் என்பதுதான் அத்தனை பேர் மீதும் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கு இங்க கூத்தாங்கல்லூரிலே கூட ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏராளமான எதிர்ப்புகள், பிரச்சனைகள் ஏற்படுத்தினாலும் கூட அவர்களை நாங்கள் ஒரு காலத்திலும் எதிரிகளாக பாவிக்க மாட்டோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் சத்தியத்தை விளங்கி வெகு விரைவிலேயே அவர்கள் ஏகத்துவவாதிகளாக மாறுவார்கள் என்று நம்புகிறோம். அதனால அத்தனை பேரும் சந்திக்க வேண்டும் என்றார்கள். வாங்கன்னு உட்கார்ந்தோம். பெரியவங்க வந்து சொன்னாங்க, தம்பி சின்ன பிள்ளைங்க தெரியாம பண்ணிட்டாங்க, கேஸ் வாபஸ் வாங்குங்க. சரிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க வாபஸ் வாங்கிடுறோம். எல்லா சம்பிரதாய பேச்சுவார்த்தையும் முடிந்தது. வந்திருந்த பெரிய ஒரு பெரிய வயசாளி ஒருத்தர்
கடைசியா என்கிட்ட கேட்கிறாரு, தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன கேள்வி, என்ன சொல்லுங்க. அது பிள்ளைங்க அடிச்சாங்க வச்சாங்க, அதெல்லாம் தப்புதான், மன்னிப்பு கேட்டுட்டோம், அதை விட்டுருங்க. ஒரு சந்தேகத்தை கேட்கிறேன், என்ன தெரிந்தாலும் அடிமை பெண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யறது அது சரியா தம்பி, நீங்க அப்படி பேசுறது சரியா? அப்பதான் விளங்குச்சு, இந்த மாதிரி செய்ய சொல்லி நம்ம பேசுனதா ஒன்று போயிட்டாங்க ஊருக்குள்ள. அதுக்குதான் இந்த விளக்கம் கிடையாது. நாளைக்கு அடுத்த பத்திரா என்ன பேசுறான்னு கட்டிலாம் கூடாது. இப்படி எல்லாம் செய்யலாங்களானுவா, வேலைக்கார பிள்ளைக்கு முன்னாடி செய்யலான்டானுவா, கேடு கட்ட விடுவோம், நம்ம மேல பதிய போட்ட கூடாது. கடைசியில அவரை கூட்டு போய் அந்த அந்த ஃபிக்ஹ் கிதாபு மதுஹப் நூலை எடுத்துட்டு வந்து அந்த அரபி மூலத்தை வாசி காட்டி உடனே அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை அண்டர்லைன் பண்ணி, நாங்க அர்த்தம் வச்சது தப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அதிர்த்து மாற்ற போய் கேளுங்க அப்படின்னு எழுதி கொடுத்து, இதுல இருக்கிறதான் சொன்னோம், நாங்க சொல்லல. அந்த விளக்கத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதுவரைக்கும் பிரம்மாண்டமான அந்த பள்ளிவாசலில் ஒரு சஃப் 1.5 சஃப்புக்கு ஜும்மாவுடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருகை தந்து கொண்டிருந்தவர்கள் அந்த விளக்கத்திற்கு பிறகு பள்ளி முழுவதும் நிரம்பி வழிந்தது. இவங்க சொல்லல, நாம பின்பற்றி கொண்டிருக்கிற மதுஹப் சொல்லுகிறது என்பதை அவர்கள் விளங்கினார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், இதை சொல்லுகிற தைரியம் உண்டா? இதை அறிவிக்க உங்களால் முடியுமா? இதை உண்மை இதை அல்லது இதை தவறு என்று சொன்னால், தவறு என்றால் அறிவிப்பு செய்யுங்களேன். உங்க மனசு ஏத்துக்கல, ஒத்துக்கல, இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அருவருக்க தகுந்ததாக நினைக்கிறீர்களே, அறிவிப்பு செய்யுங்கள். நாங்க அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. ஹனஃபி மதுஹபை பின்பற்றுவதால் நான் ஹனஃபி மதுஹபுக்காரன் என்று சொல்லிக் கொள்வதால் உங்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? நான் ஏகத்துவவாதி என்று சொல்லிக் கொள்வதால், அல்லாஹ்வை பின்பற்றுகிற ஒரு அடியான், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிற ஒரு அடியான், நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதிலே நாளை மறுமையில் எனக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. நான் ஹனஃபி இமாமை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொள்வதனால் உங்களுக்கு ஒரே ஒரு நன்மை உண்டு என்று உங்களால் சொல்ல முடியுமா? இதையெல்லாம் சொல்லுவதால் நன்மை கிடைக்குமா? எத்தனை செய்தி. அதே போல இன்னொரு செய்தி சொல்லுகிறார், பாலியல் மேட்டரே உதாரணம் சொல்றேன், அதுதான் பச்சைக்குன்னு புரியும், அதுக்காக வேண்டி அவரு சொல்றார், தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், கையங்களமா மாட்டிக்கிட்டான். 4 சாத்துங்கடா அம்மா, ஓரளவு வேகமா உள்ளவன், கொஞ்சம் சமாதான பேர் வழி அறிவுரை சொல்லி அனுப்பி வைங்கப்பா அம்மா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். ஹனஃபி மதுஹபுடைய நூல் ஆசிரியர் துர்ருல் முக்தார் ஆசிரியர் அவர் என்ன பண்றாரு, எவனும் உன் மேல கை வைக்க முடியாது, யாரும் உனக்கு அறிவுரை சொல்ல முடியாது, உன்னை நான் காப்பாத்துறவா. ஐயோ கையும் களவுமா மாட்டிக்கிட்டேனே, கவலைப்படாத, நான் காப்பாத்துறேன் சொல்றாரு. லவ் இத்தா ஜானி, விபச்சாரம் செய்துவிட்ட ஒருவன் மாட்டிக்கொண்ட விபச்சாரம் செய்தவன், அண்ணா ஜௌஜத்து, அவன் சொல்லுகிறான், மாட்டின உடனே இவன் யாரு, இவன் பொஞ்சாதி என்று அவன் சொல்லிவிட்டால், வலா ஹத்தலஹு, அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படாது. கையங்களமா மாட்டிக்கிட்டு ஏன் பொண்டாடிப்பா, உடனே எல்லாரும் போயிருவாங்க. பொஞ்சாதின்னு சொன்ன பிறகு எப்படி மேல கை வைக்கிறது? இப்ப நீங்க கூட நினைப்பீங்க, கரெக்ட் தானே, மனைவின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சரிப்பான்னு எந்திரிச்சானே போகணும். நீங்க சொல்வீங்கல்ல, அப்படி நீங்க சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அடுத்த வரியில் ஆப்பு வைக்கிறார் பாருங்க. ஒயின்காலத்து சௌஜத்தன் அலல் கயிறு, அவள் வேறொருத்திக்கு மனைவி என்பது தெளிவாக தெரிந்தாலும் சரியே, தப்பிக்கவே முடியாது. மனைவின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுன்னா சரி ஓகேன்றான். வேறொருத்திக்கு மனைவின்னு தெரிஞ்சாலும் மனைவின்னு சொன்னா விட்டுரு, தண்டிக்காத. இதை எந்த புத்தகம் இந்த செய்திகளை சொல்லுகிறதோ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் நான் தொழுகிறேன் என்கிறீர்கள், அந்த மதுஹபின் அடிப்படையில் நான் நோன்பு இருக்கிறேன் என்கிறீர்கள், அந்த மதுஹபின் அடிப்படையில் நான் ஹஜ் செய்கிறேன் என்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இவ்வளவு அசிங்கமானதா? உங்களுடைய செயல் என்ன சொல்கிறது தெரியுமா? அல்லாஹ்வின் கண்ணியத்தை குறைக்கிறது. நீங்கள் பின்பற்றுவதெல்லாம் இறை மார்க்கம் என்ற கருத்து தானே மற்றவர்களுக்கு தெரிகிறது. இறைவன் இப்படித்தான் சொல்லுகிறானா?
அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லையே. இப்படியா அசிங்கப்படுத்துவது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படியா கேவலப்படுத்துவது? இத்தனை செய்திகள் இருக்க முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னீங்க? அப்ப நீங்க சொல்லல தானே, வாய் சொல்லுச்சு, வாழ்க்கை சொல்லல. இறைவன் வாயை மட்டும் பார்ப்பவன் இல்லை, வார்த்தைகளை மட்டும் பார்ப்பவன் இல்லை, உள்ளத்தை பார்ப்பான், நடவடிக்கைகளை பார்ப்பான். நபிகளார் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், உங்களின் தோற்றங்களையோ உங்களின் செல்வங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களின் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையும் பார்ப்பவன் அல்லாஹ். உங்கள் உள்ளமும் கெட்டு கிடக்கிறது, உங்கள் செயலும் கெட்டு போயிருக்கிறது, மறுமையில் வெற்றி கிடைக்குமா? அப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும், இவ்வளவு மோசமா இருக்குத, நமக்கே இதன் மீது வெறுப்பு வருகிறத, நம்ம அஜர்த்தை எப்படி அவர் தூக்கி பிடிக்கிறார்? இது ஒரு கேள்வி வரும்ல. எப்படிப்பா இவ்வளவு படிச்சிருக்கிறாரு, அவருக்கு தெரியாதா? இதுதான் தப்புன்னு தெரியாதா? அவர் எப்படி இதை தூக்கி பிடிக்கிறார்? ரெண்டு செய்தி இருக்கிறது. ஆலிம்களும் உலமா பெருமக்களும் இதை தூக்கி பிடிப்பதற்கு இரண்டு முக்கிய பின்னணி இருக்கிறது. ஒன்று, பல ஆலிம்கள் மதுஹப் நூல்களில் இருப்பதை படிக்கவே இல்லை. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பலருக்கு தெரியாது. அதை வாசித்து பொருள் வைக்க சொன்னால் பொருள் விளங்காது. அப்படிப்பட்ட நிலையிலே பல ஆலிம்கள். அதை தெரிந்தவர்கள் இன்னொரு புறத்திலே. அவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? ஆரம்பத்திலே மதரசாவிலே போய் மதுஹபை படிப்பதற்காக வேண்டி கற்றுக் கொடுக்கப்படுகிற ஆரம்ப நாட்களில் இருந்து மதுஹபின் வெறி திரும்ப 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 ஊட்டப்பட்டவர்கள். அதனால் சிந்தனை வேலை செய்யவில்லை. மதரசால படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, எத்தனை வயசுல கொண்டு விடுறாங்க? 35 வயசுலயா, 25 வயசுலயா? எல்லாம் 8 வயசு, 8 வயசு, 10 வயசு, 12 வயசு. லைனா 4ஆம் கிளாஸ் போவானா, அதுக்குள்ள தெரிஞ்சிடும். வீட்டுக்கு அடங்க மாட்டான், தள்ளி விடு மதரசாவுல. ஊருக்கு இலச்சமும் பிள்ளையார் பட்டி ஆண்டிங்கிற மாதிரி வீட்டுக்கு அடங்காதவன் மதரசால போய் படி, தள்ளி விட்டுற வேண்டியது. சரி, அடங்குறவனும் அடங்காதவனும் 8 வயசு, 10 வயசு, 11 வயசு, 12 வயசு. என்னையெல்லாம் 10 வயசுல தண்ணி தொடிச்சு விட்டாள்ல. 10 வயசு போ, 10 வயசு முடிஞ்சு 11 6ஆம் கிளாஸ் போகணும். போத்தா மதரசாவுக்கு 21 வயசுல வெளியே வந்தேன். 10 வருஷம். என்ன 10 வயதுல என்ன பெரிய சிந்தனை, என்ன பெரிய அறிவு இருந்திருக்கும்? என்ன கற்றுத்தரப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே அப்போது உள்ள அறிவு. நமக்கு கற்றுத்தருகிறவர்கள் பெரியவர்கள், அவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள். அவர்களுடைய கூட்டிலே பிழை இருக்காது, அவர்கள் சொல்வதை ஏற்க வேண்டும், அதுதான் நம்முடைய எதிர்காலத்திற்கு நன்மை என்பதை மாத்திரமே எண்ணக்கூடிய பருவம் 10 வயது, 11 வயது, 12 வயது. பிடிக்கப்படுகிற களிமண்ணை போன்ற பருவம். பிடிக்கிறவர்களின் கைகளில் அது குரங்காகலாம் அல்லது மனிதனுக்கு பயன்படுகிற வேறு பொருளாகலாம். அப்படிப்பட்ட பருவத்தில் மதரசால கொண்டு விடுறாங்க. விட்ட காலத்திலிருந்து அங்க என்ன சொல்லி தருவார்கள்? குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்கத்தோடு படித்து விளக்கி தருவார்களா? திருமறை குர்ஆனை எத்தனை முறை 10 ஆண்டு காலத்தில் படித்திருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்துடைய பேசு குர்ஆன் தானே. 10 வருஷம் ஒருத்த பள்ளி மதரசால கிடந்தாமனா அதுவும் எப்படி? சும்மா கிடக்கல. காலையில சுபுக்கு ஆரம்பிச்சு இரவு 9:30 மணி 10 மணி வரைக்கும் திரும்ப 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 பாடத்திலேயே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாணவன் திருமறை குர்ஆனை 10 ஆண்டுகளில் எத்தனை தடவை கரைத்து குடித்திருக்க முடியும்? ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு தடவை கூட திருமறை குர்ஆன் முழுவதையும் பொருளோடு அர்த்தத்தோடு கற்றுத்தரப்படவில்லை. எங்களுக்குன்னா எங்க மதரசா மட்டும் சொல்லல, எல்லா மதரசாவுடைய லட்சணம் அதுதான். போய் வேணா கேட்டு பாருங்க. உங்க ஊர் மதரசா கேளுங்க. 5வது வருஷம், 6வது வருஷம், 7வது வருஷம் படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க. குர்ஆன் தஃப்சீர் எத்தனை படிச்சுட்டு இருக்கிறீங்க, எத்தனை ஜுஸ் படிக்கிறீங்க? தஃப்சீருல் பைதாவி, தஃப்சீருல் ஜலாலைன் அப்படின்னு தஃப்சீர் அடுக்குவாங்க. தஃப்சீர் பைதாவில என்ன படிச்சிருக்க? அரை ஜூஸ் படிச்சிருக்கங்க. 7வது வருஷம் படிக்கிற மாணவன் சொல்லுவான் அரை ஜூஸ். அரை ஜூஸ்னா அரை பாகம் அல்ல, குர்ஆனிலே பகுதி அல்ல,
குர்ஆன 30 பங்கு வச்சு ஒரு பாகம் ஒரு ஜுஸு, அந்த ஒரு ஜுஸுல பாதியா பங்கு போட்டா அதை சொல்லுவான். யாரு 7 வருடம் முடிப்பாரு அந்த மாணவன் சொல்லுவான், தப்சீர் பைதாவில் எவ்வளவு படிச்சிருக்க? அரை ஜுஸு, முக்கா ஜுஸு. ஒரு ஜுஸுவை தொட்டா பெரிய விஷயம். மிகைப்படுத்தப்பட்ட கூற்றல்ல, யதார்த்தம், நடைமுறை. அதுதான் குர்ஆன் விளக்கி தரப்படல. ஹதீஸ் புத்தகங்களை கண்ணில் காட்டுவாங்களா? கடைசி வருஷம் சஹீஹுல் புகாரி பாடத்துல வைப்பாங்க. 4 நாளைக்கு அதற்கு அர்த்தத்தோடு சொல்லி தருவார். 5வது நாள் பரக்கத்துக்கு குர்ஆன் ஓதுங்க, யாசீனுல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னகல் முர்சல் ஆஸ்ராத். அதே மாதிரி அத்தனா நபி உரையிறது ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன? கேட்றாத ஃபுல்லா படிக்கணும், பரக்கத். என்னன்ற விளக்கம்னா 4 பக்கத்துக்கு தான். 5வது பக்கம் சும்மா படி, மலமலன் படி. ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் இல்லையா, அது படிச்சா பரக்கத்து. பரக்கத்துக்கு படிக்கிறோமா? வாழ்க்கையில் மனிதனுடைய வெற்றிக்கு படிக்கிறோமா? வழிகாட்டுவதற்கு படிக்கிறோமா? புரிந்து கொள்ள படிக்கிறோமா? இஸ்லாம் என்ன? அறியாமை நிறைந்த மார்க்கமா? அறிவு மார்க்கமா? சிந்தனைக்கு மூடி போடுகிற மார்க்கமா? சிந்தனையை திறந்து வைக்கிற மார்க்கமா? இப்படி ஹதீஸுக்கு மூடுவிழா நடத்துவார்கள். திருமறை குர்ஆனை பொருள் புரியாமல் படிக்க வைப்பார்கள். ஆனால் ஃபிக்ஹ் நூல்களை 4வது வகுப்பிலிருந்து ஆரம்பமாகும். சில இடங்களில் 3லே ஆரம்பிச்சிருவாங்க. 3வது வருடம், 4வது வருடம், 5வது வருடம், 6, 7 அத்தனை ஆண்டுகளும் மதுஹப் சட்டம் படித்து தருவார்கள். போனதிலிருந்து மதுஹப்ல என்ன? திரும்ப திரும்ப இமாம்களை பற்றி அப்படிப்பட்ட ஒரு பில்டப். ஹனபி மதுஹப் படிக்க போற, உன் மதுஹப் எப்படிப்பட்ட மதுஹப் தெரியுமா? இமாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யார் எழுதி வைத்த நூல் அப்படின்னு அவரை பத்தி கொடுக்கிற இமேஜ் இருக்குதே. பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி மோடிக்கு கொடுத்த பில்டப் எல்லாம் பிச்சை எடுக்கணும். என்னமான பில்டப்ங்கிறியா? துருல் முக்தாரிலே வருகிறது. அபூ ஹனீஃபா இமாம் எப்படிப்பட்டவர் துவக்கத்திலே வரும். அதைத்தான் முதலிலே போதிப்பார்கள். என்ன சொல்லுவார்கள்? அவருடைய இபாதத், அவருடைய தனித்தன்மை, ஏராளமான செய்திகள். அவர் வகது ஸல்லல் ஃபஜ்ர பிவுதுஇல் இஷாஇ தொழுவாராம். இஷாவுக்கு செய்த ஒழுவோடு ஃபஜ்ரை தொழுவார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏறத்தாழ 40 சனா 40 ஆண்டுகள் இஷாவுக்கு செய்த ஒழுவோடு அவர் ஃபஜ்ர் தொழுதிருக்கிறார். இப்படி ஒரு மகானை கற்பனை செய்யுங்கள். அப்ப அவர் 40 வருஷம் தூங்கவே இல்லை. தூங்கினா அது முடிஞ்சிரும்ல. 40 வருஷம் தூங்கல 1, 40 வருஷம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடல 2, 40 வருஷம் நைட்ல கக்கூசே போகல 3. எதுவெல்லாம் ஒழு முடிக்குமா எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம். 40 வருஷம் முடியுமா? சாத்தியமா? உலகத்துல எந்த மனிதனுக்காவது சாத்தியமா? யாராலும் சாத்தியப்படாத, சாத்தியப்படுத்த முடியாத இதை அவனுக்கு போதித்தால் அப்ப எப்படி? அதுவும் 11 வயசுல, 12 வயசுல, 10 வயசுல. சும்மா நினைக்காத, சும்மா நினைக்காத. அபூ ஹனீஃபா எப்படி தெரியுங்களா? ஆமா, உள்ளது அப்படி இமேஜ் ஏறும். சரி, அந்த இஷாவுக்கு செஞ்ச உதுவோட சுபு தொழுவாரு, இடையில தொழுதுட்டே இருப்பாராம். தொழுகையை பத்தி வரும். வகாம பைனல் அமுதைன் இலா ரிஜிலில் யும்னா வலல் யுஸ்ரா அலா ظهرி. தொழுவாருப்பா. இஷா தொழுதுட்டு தக்பீர் கட்டுவார். எப்படி தொழுவார் தெரியுமா? தில்லையம்பல நடராசருக்கு கவி பாடுவார்களே, நின்றதால் எடுத்து வீசி, எடுத்ததால் நிலம் மீது ஊன்றி. அப்படின்னா தில்லை நடராசர் படத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒத்த கால ஆடுவார். ஒத்த கால தூக்கி ஒத்த கால பூமியில ஊனி. அந்த மாதிரி அபூ ஹனீஃபா இமாம் இரவிலே இறைவனை தொழுவதற்காக நிற்பார்கள். எப்படி தெரியுமா? அவருக்கு இருந்த கால் 2, ஆனால் தொழுத கால் 1. ஒத்த கால வச்சுட்டு அடுத்த காலத்துக்கு அந்த கால் மேல வச்சுக்கிறார். தக்பீர் எட்டி ஓதுவார். ஹத்தா ஹத்தம நிஸ்ஃபல் குர்ஆன். அதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம கூட சில நேரத்தில் நின்றுப்போம்.
ஈஷா தொழுதுட்டு இருக்கும்போது இம்மா தண்ணி கொசு வந்து டக்குன்னு கிடைக்குமா, அப்படி தூக்கி ஒரு அடி அடிக்கிறக்காண்டி காலை தூக்கி வச்சிருப்போம். இது ஒரு செகண்ட். அவரு காலை தூக்கி வச்சவரு அடிக்கிறதுக்கு வைக்கல, குர்ஆன் ஓதுவாராம் ஒத்த காலிலேயே. எந்த அளவிற்கு? பாதி குர்ஆனை ஒரு ரக்காத்திலே முடித்து விடுவார். அதுக்கப்புறம் ருக்குழு, அதுக்கப்புறம் சஜிதா முடிச்சுட்டு திரும்ப 2வது ரக்காத்து எழுவார். அடுத்த காலத்துக்கு இந்த கால் மேல வைப்பாரு. 15வது ஜுஸு அதுல ஆரம்பிப்பாரு. 16 ஆரம்பிப்பார். கால அலமா குல்லக இன்னகலந்த சத்தியா மாயசுவரா ஆரம்பிச்சு மினல் ஜின்னதி வன்னாஸ். ஒரு நைட்ல 2 ரக்காத் தொழுகையில ஒத்த கால்ல 15 ஜுஸு, அடுத்த கால்ல 15 ஜுஸு. அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பொதுவாகவே சின்ன பையனுக்கு சின்ன செய்தி சொன்னாலும் பெருசா தெரியும். பார்த்திருக்கீங்களா? குழந்தைங்க மத்த யாரை ஏமாத்துறதை விட குழந்தைங்களை ஏமாத்துறது ஈஸி தானே. குழந்தை பருவம் அப்படியே டெவலப் ஆகுதான் ஏமாத்துறது கஷ்டமா போயிரு. 2 வயசு பிள்ளையா இருக்கும்போது என்னமா ஏமாத்தணும், சாப்பிடவே மாட்டான். வீட்டுல ஒரே ஒரு நிலா தான் இருக்கும். அப்ப அங்க பாரு நிலா, ஆமா டக்குனு வாயில ஒரு உண்டை. அதுக்கப்புறம் ரவுண்ட் அடிச்சுட்டே வருவான். திரும்ப பாப்பா அங்க பாரு நிலா, ஆமா திரும்ப 2வது உண்டை. ஒரு நாளைக்கு 300 தடவை நிலாவை காட்டணும். ஆமா ஏன்னா இப்பதானே பார்த்த, திரும்ப பாப்பா ஆச்சரியமா பார்ப்பான். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் வந்துச்சான். 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்ப அதே கதையை ஆரம்பிங்க. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம், நீங்க டயர்ட் ஆயிருவீங்க கதை சொல்லி அவங்க வந்து கேட்பான், அந்த கதையை திரும்ப தள்ளு அப்படிமா. போதும்பா என்னால சொல்ல முடியல நீங்க சொல்லுவீங்க. அவன் புதுசா கேட்கிற மாதிரியே திரும்ப கேட்பான். பார்த்திருக்கீங்களா? சின்ன பையன் அப்படித்தான், ரொம்ப ஈஸியா மாத்தலாம். எதை சொன்னாலும் நம்பர பருவம் அப்படியே எழுத்துக்க மண்ட. இங்க ஒரு தட்டு வாய் பத்திரும். எதுக்கு கேள்வி கேட்டு நம்பிட்டு போயிருவோம் பேசாம. அந்த பருவத்தில் இருக்கிறவர்களை இப்படி எல்லாம் கதைகளை விட்டு அடித்தால் எப்படி இருக்கும்? அவனுடைய உள்ளத்திலே அபூ ஹனீஃபாவை பற்றி எப்படி ஒரு பிம்பம் வரையப்பட்டு இருக்கும்? அதுதான் பிரச்சனை. பல இமாம்கள் மதுஹபின் பிடியில் இருந்து வெளிவராமல் இருப்பதற்கு சின்னஞ்சிறு வயதிலே அவர்களுக்கு போதிக்கப்பட்ட போதனை எப்படி? இமாம் சாதாரணமானவர் இல்லை, அவர் அதி அற்புதமானவர் என்று அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது. அவரை பற்றி அதே துருல் முக்தார் சொல்லும். அபூ ஹனீஃபா இமாம் ரப்பஹு ஃபில் மனாமி மிஅத மர்ரா. இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் அல்லாஹ்வை கனவிலே கண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வையே கண்டிருக்கிறார்கள். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 100 தடவை கண்டிருக்கிறார்கள். 100 தடவை அல்லாஹ்வை கனவுல பார்த்தாங்க. யாரு? அபூ ஹனீஃபா இமாம். இறைவன் சொல்லுகிறான், லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். அவனை எந்த பார்வைகளும் சென்றடையாது, அனைத்து பார்வைகளையும் அவன் அடைவான். அல்லாஹ் அனைத்தையும் பார்ப்பான், அல்லாஹ்வை யாரும் பார்க்க இயலாது. குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் மேராஜுக்கு சென்று வந்தவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வானத்திற்கு சென்றீர்களே, அரிசிக்கு அருகிலே சென்றீர்களே, அல்லாஹ்வை பார்த்தீர்களா? நபிகளார் சொல்லுகிறார்கள், வஹுவ நூருன் அன்னா உராஹு. அவனோ ஒளிமயமானவன், நான் எப்படி பார்க்க முடியும்? நபிகளார் சொன்னார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கேட்கிறார்கள், ரப்பி அரினி அன்குரு இலைக். இறைவா, உன்னை எனக்கு கொஞ்சம் காட்டேன், உன்னை பார்க்கணும் போல இருக்குது, காட்டேன். இறைவன் சொன்னான், லன் தரானி, என்னை காண முடியாது. வலக்கின் உன்குரு இலல் ஜபல் ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி. இந்த மலையின் மீது என்னுடைய ஒளியை வெளிப்படுத்துகிறேன். மலை ஸ்திரமாக இருந்தால் நீ என்னை பார்க்கலாம். மலை நொறுங்குகிறது. அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பதற்கு அத்தனை சான்று. மூசா சைகா, மூசா மூர்ச்சையாக கீழே விழுந்தார். அதே சமூகத்தில் மூசா நபியுடைய சமுதாயம் பனூ இஸ்ரவேலர்கள். ஒரு அவனும் சொல்றான், லன்னூமினலக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. மூசாவே, நீ அல்லாஹ்வை கண்ணுல காட்டாத வரைக்கும் நீ சொல்றத நாங்க நம்ப மாட்டோம். அதுல கூட ஒரு அற்புதமான செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வேதக்காரர்கள் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வானத்திலிருந்து செய்தி வருது, புக் வருது, வேதம் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, டைரக்டா வானத்துல போய் புக் வாங்கிட்டு வந்துருங்க. அங்க இருந்து அப்படி ஒரு புக் வரணும், நாங்க பாக்கணும். அல்ல நீங்க இங்க அப்படி மேல போய் ஏறி இறங்கணும்.
ரசூலுல்லாஹ் கவலையா போச்சு. எவ்வளவோ செய்தி சொல்றோம், நம்ப மாட்டேங்கிறான், கேலி பண்றானே, நேர போய் புக்க கொண்டாங்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றான். யஸ்அலுக அஹ்லுல் கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் மினஸ் ஸமாஇ கிதாப் அன் துனஸ்ஸில அலைஹிம் கிதாபம் மினஸ் ஸமா. வேதக்காரர்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள், வானத்திலிருந்து நீர் ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதுக்கே நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டிய. பக்கத்து சாலு மூசா அக்பர மின் தாலிக். ஆனால் மூசாவிடத்துல இதை விட பெருசா கேட்டான். என்ன கேட்டான்? காலு அரினல்லாஹ ஜஹரா, அல்லாவே கூட்டிட்டு வான்னு கேட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம ஆட்கள் பரவாயில்லடா, மூசா நபி என்ன பாடுபடுத்திருக்கானோ, நம்ம சஹாபாக்கள் ரொம்ப சூப்பர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஅகதத்துஹும் ஸாயிகா, அல்லாஹ்வை காட்டு என்றவர்கள் கேட்டார்களே, ஒரு பேர் இடி அவர்களை தாக்கியது. எல்லாரும் காலி. என்ன காட்ட முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், காட்டு காட்டுன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கியா, சாவுடா அப்படின்னு எல்லா பேரும் எல்லாம் சாப்பிடுச்சுட்டான். திரும்ப அதுக்கப்புறம் மூசா நபி கேட்டாங்க, அல்லாஹ் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உசுறு கொடுத்தா. என்ன வரலாறு செய்தி என்ன? அல்லாஹ்வை காண முடியாது, இறைவா உன்னை நீ காட்டு என்று உலகத்திலே கேட்க முடியாது, நாளை மறுமையில் இறைவனை காண்போம் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஆனால் அபூ ஹனீஃபாவை பற்றி மதுஹப் நூல்கள் சொல்லுகிறது, வரா ரப்பஹு ஃபில் மனாமி மிஅத மர்ரா. அபூ ஹனீஃபா தன்னுடைய இறைவனை 100 தடவைகள் கனவிலே கண்டிருக்கிறார். கண்டதோடு மட்டுமில்லையா, அவர் செய்த வணக்கம் வழிபாடு அனைத்தையும் பார்த்துவிட்டு அல்லாஹ் சொன்னானாம், யா அபா ஹனீஃபா, ஓ அபூ ஹனீஃபாவே, அது அரஃப்னா, நீர் நம்மை அறிந்து கொண்டீர், ஹக்கல் மாரிஃபா, எம்மை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டீர், வ கதம்தனா ஃப அஹ்சன்தல் கித்மா, நமக்கு நீர் பணிவிடை செய்தீர், அழகான முறையில் பணிவிடை செய்திருக்கிறீர். அது கஃபர்னாலக, எனவே உம்மை நாம் மன்னித்து விட்டோம். ஒலிமன் இத்தபாக, உம்மை பின்பற்றியவரை மன்னித்து விட்டோம். கியாமத் நாள் வரை உம்முடைய மதுகபிலே உம்மை பின்பற்றுவார்களே அத்தனை பேரை மன்னித்து விட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னான்ல, உங்களுடைய முந்தைய பிந்தைய பாவத்தை மன்னிச்சிட்டேன், அது மாதிரி அபூ ஹனீஃபாவுக்கு சொன்னாங்க. இப்படி எல்லாம் ஏற்றப்பட்டிருந்தால் இறங்குமா? இமாமுக்கு தெரியாதா? தெரியும். அதை விட பெருசா இது தெரியும். இமாம் பெரியால், அபூ ஹனீஃபா பெரியால், ஷாஃபி பெரியால். யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு தப்பும் தவறுமான சித்தாந்தத்தை வைத்துக் கொண்டு உலகத்திலே எடுத்து சொல்ல முடியாத, வெளியிலே பேச முடியாத, கேட்கிறவர்களின் காது கூசுகிற தகவல்களை எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த மதுகவை சார்ந்தவர்கள் என்று உங்களால் கொட்டை எழுத்தில் போட்டுக் கொள்ள முடிகிறது. அது குறித்து பயான் நிகழ்த்த முடிகிறது. அதை பெருமையாக சொல்லிக் கொள்ள முடிகிறது என்றால் நீங்கள் யார்? அதை விரும்புகிறவர்களா? அதை ஏற்றுக்கொள்கிறவர்களா? அதை ரசிக்கிறவர்களா? அந்த கோட்பாடுகள் எல்லாம் சமூகத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆதரிக்கிறவர்களா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வாய் சொன்னது, வாழ்க்கையிலே அது இல்லை. நேர் எதிர். லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் வாய்தான் சொல்லுகிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் வாய்தான் சொல்லுகிறது. வாழ்க்கையில் நேர் எதிர் திசையிலே செல்லுகிறீர்கள். இந்த இரண்டையும் உண்மையாக படித்து முழுமையாக புரிந்து அதில் உள்ள அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் செல்லுகிற பாதை எதுவோ அதுவே இஸ்லாம். நீங்க என்ன பேர்ல இருந்துக்குங்க, நீங்க தௌஹீத் ஜமாத்துக்கு வாங்க நாங்க கூப்பிடல, எங்க அமைப்புல உறுப்பினரா சேருங்க நாங்க அழைப்பு விடல. முஸ்லிமாக இருங்கள். எது இஸ்லாம் என்று வாய்களில் சொல்லுகிறீர்களோ அந்த இஸ்லாத்தை வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். என்ன பேரானாலும் வச்சுக்க, தரீகான வச்சுக்க, இதையே வேணா வச்சுக்கோங்க, ஹனஃபின்னு வச்சுக்கோங்க, ஷாஃபின்னு வச்சுக்கோங்க, ஹம்பலின்னு வச்சுக்கோங்க, மாலிகின்னு வச்சுக்கோங்க, சாதிலியான்னு வச்சுக்கோங்க, காதிரியான்னு வச்சுக்கோங்க, வேற என்ன புடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க, எதிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே பின்பற்ற வேண்டிய சரக்கு உண்மையான இஸ்லாமிய சரக்கா? நிஜமாக நபிகளாருடைய வழிகாட்டுதலா? நபிகளார் ஒவ்வொரு அம்சத்திலும் வழிகாட்டினார்கள். ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அணு அணுவாக வழிகாட்டினார்கள். திருமணத்திலே, மரண வீட்டிலே, குழந்தை பிறப்பிலே எதிரை பின்பற்றுகிறோம்? இன்ன ஆதமன்னிக்காய் வரக்கா ஐசருஹா மௌனா, செலவு குறைந்த திருமணமே இறைவனின் அருள் நிறைந்த திருமணம் என்றார்கள். பின்பற்றுகிறோமா?
திருமணம் தான் இன்றைக்கு ஆடம்பரத்தின் பகட்டின் வெளிப்பாடாக மாறி இருக்கிறது. இறந்த வீடுகளில் சமைக்காதீர்கள், இறந்தவர்களுக்காக சமைத்துக் கொடுங்கள் என்றார்கள். நடக்கிறதா? இறந்தவனை பறிகொடுத்தவனின் பணத்தை பிடுங்கி பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே. நபிகளாருடைய வழிகாட்டுதலில் உண்டா? இறந்தவருக்காக நன்மைகளை அனுப்புகிறோம் என்ற பெயரில் ஃபாத்திஹாக்கள் ஹத்தம்கள் பரவலாக்கி கொண்டிருக்கிறோமே. யார் காட்டிய வழி? நபிகளாருடைய முஹம்மது ரசூலுல்லாஹிலே உண்டா? ஒரு ஃபாத்திஹா உண்டா? ஒரு மௌலூது உண்டா? 2 மாத காலம் ரவுண்டு கட்டி அடிக்கிறீர்களே. மௌலூது பாடல் கேட்டால் நபிகளாரை புகழ்கிறோம். ஒரு மனிதனை இன்னொருவன் புகழ்ந்தால் என்ன புகழ்ந்தான், எப்படி புகழ்ந்தான் தெரிந்து புகழ வேண்டும். பள்ளிவாசலில் போய் உட்கார்ந்து மைக்கு முன்னாடி ஊன்னு தக்பீர் சொன்ன ஆட்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்ன சொல்லி புகழ்ந்தீர்கள் தெரியுமா? மௌலாய சல்லி வஸல்லிம் இம்தாய் மன்னுவதா, என்னப்பா சொல்லுப்பா, சொல்லணும்ல. புகழ்ந்தோம் என்கிறீர்களே, பொருள் புரிந்து புகழ்ந்தீர்களா? பொருளோடு புகழ்ந்தீர்களா? என்ன புகழ்ந்தீர்கள்? ஆலிம்கள் தங்களுடைய வருமானத்திற்காக செய்து வைத்துக் கொண்ட ஏற்பாடுகளை எல்லாம் மார்க்கம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நம்புகிறீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வைதாது கிரூபி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்முடைய வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால் கூட லம் யக்ரு அலைஹா சும்மம் வஹும்யானா, செவிடர்களாகவோ குருடர்களாகவோ விழமாட்டார்கள். இறை வசனத்தை கூட ஆய்வு செய்துகள், சிந்தித்துக்கள் என்று சொல்லுகிற மார்க்கத்திலே மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற போதனைகளை, பயான்களை, ஹதீசுகளை, சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் கேட்கிறோம், கடைபிடிக்கிறோம், பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குமா? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வில் மட்டுமே வெற்றி. அதுவே இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை புரிந்து நடக்கிற நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.